டைரக்டர் பிரேம்குமார் அவருடைய மெய்யழகன் திரைப்படம் வந்து தேட்டரில் சரியாக ஓடலை, ஆனால் ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதுக்கு காரணம் ரிவ்யூவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சார், நிறைய விமர்சனங்கள் வச்சார். அதுக்கெலாம் நம்ம வந்து ஒரு டீட்டெயில் ரிப்ளையாக பார்த்தோம். அதில் நம்ம கேட்டிருந்தோம் மெய்யழகன் திரைப்படத்தை பற்றி அனாலிசிஸ் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம போடுறோம் கேட்டதும் நிறைய பேர் அந்த படத்தை கேட்டிருந்தாங்க. அது மெய்யழகன் பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படின்னு பலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் ஆஃப் மெய்யழகன் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். ஸோ அந்த விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டு பிரேம்குமார் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வையை எடுத்து வச்சுட்டு பியூராக படத்தை படமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெய்யழகன் டீட்டெயில் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். படம் 1996 ஸ்டார்ட் ஆகுது. அது அவரோட ப்ரீவியஸ் மூவி 96ங்கிறதால அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரான்னு தெரியல. அதுவும் ஒரு நைட் மூவி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கில் படம் ஸ்டார்ட் ஆகுது. தேவாரம் பாடல்கள் ஒலிக்குது. ஒரு தீபம், அந்த தீபம் வந்து ஒரு மலரால் வந்து அந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து முன்னாடி நம்மளுக்கு த்ரோ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு காட்சியிலே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த கேரக்டரோட லீட் யார், அவன் எப்படி இந்த ஊருக்குள்ளே இருக்கான், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு காட்சியிலே சொல்லிடுவோம். ஸோ சவுண்டு நமக்கு முன்னாடியே த்ரோ பண்ணப்பட்டதுனாலே வந்து நமக்கு அதோட மூடு வந்து செட் ஆகிடும். ஸோ அமைதியாக ஒரு பள்ளியறை பூஜை நடக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த தெரியும் இல்லையா, அந்த கோயில் நமக்கு எம்டியாக இருக்கும்போது வாய்ஸஸ்லாம் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து எக்கோ ஆகும். அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கும் கோயிலில் கேட்டோம். அது எல்லாமே ஒரு மாதிரி ப்ளசண்ட் மூடியுமே நமக்கு வந்து அதை செட் பண்ணிடுது. ஸோ அந்த கோயில் நடை அடைக்கிறாங்க, கருவறை மூடப்படுது. ஸோ ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து ஒரு கதவை பூட்டுறதுங்கிறத நம்ம வெளியில் சாவி வழியாக தான் காட்டுவோம். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த காட்சியில் பர்டிகுலராக நமக்கு உள்ளே வைக்கும். அதாச்சும் சாமி பார்த்த மாதிரி இருக்கும், கதவு உள்ளேருந்து வெளியிலேருந்து அடைக்கப்படுது, நமக்கு உள்ளே காட்டப்படும். இது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து குறிக்குது. அதாச்சும் இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லீடோட வாழ்க்கையும் வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ்க்குள்ளார போகுது. நிறைய புழங்கின ஒரு இடத்துக்குள்ளே தான் வெளியில் அவே போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி தான் அந்த காட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கோயிலுக்கு வெளியில் ஒருத்தன் வந்து படுத்து அழுதுட்டு இருப்பான். ஸோ அது அரவிந்த் சாமியோட அந்த சின்ன வயசு கேரக்டர் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அப்போது அந்த யானை ஒன்று கிராஸ் பண்ணி வரும். அப்போது அந்த யானை பார்க்கன்னு சொல்லுவார், நீ இங்கே வரும்போது இந்த குட்டி உன்னை விட உயரம் கம்மியாக இருந்தது, ஆனால் இப்போது அவன் உன்னை விட உயரமாக இருக்கான், நல்லா வளர்த்துருக்கேன் பார்த்தியா அப்படின்னுவான். ஸோ அந்த யானையை வந்து தொட்டு பார்ப்பான். ரெண்டு விஷயங்கள் இதில் வந்து சொல்லும். என்னென்னா அந்த கோயிலுக்கும் அவனுக்குமான பந்தம் எப்படி அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த காட்சியில் வந்து சொல்லிவிடுவாங்க. இந்த கோயிலில் தான் வளர்றான், கிட்டத்தட்ட வீடு அப்புறம் இந்த கோயில் இந்த ஊர் இதுதான் அவனோட பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவனுக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளார அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவன் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னாலே அந்த இடத்துக்கு அவன் ரெகுலராக வரான் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ தான் அவன் சொல்லுவான், வீடு எங்கள் கையை விட்டு போயிடுச்சு, நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் நடந்து போயிடுவான். அவன் அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுவான். அப்போ உள்ள ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், மொழின்னு தான் கூப்பிடுவார். அவன் அதை கிராஸ் பண்ணி போவான். அப்போ தான் அந்த கோயிலோட ராஜகோபுரத்தோட கதவு வாசலில் ஒருத்தர் நின்றுட்டு இந்தாடா அப்படின்னு ஒரு பிரசாதத்தை கொடுப்பான். அந்த பிரசாதம் தான் அவன் அந்த ஊரில் சாப்பிடக்கூடிய கடைசி சாப்பாடு அப்படிங்கிறது நம்மளால் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ அங்கேருந்து அவன் சைக்கிளில் கிளம்புவான். போனோன்னா அவங்க அப்பா அங்கே பயங்கர டென்ஷனாக இருப்பார், அடிக்க போயிடுவார். ஏன் அந்த குடும்பமே வந்து ஒரு பரவதிப்பில் இருக்கும். ஒரு பக்கம் வருத்தம், கோபம் அப்படிங்கிற அந்த இதை பார்க்க முடியும். அந்த வீட்டை போய் கடைசியாக உள்ள ஒரு டைம் பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக ஒரு வீடு காலி பண்ணுறோன்னா கடைசியாக ஒரு உள்ள போய் பார்ப்போம்ல, அது இருக்குது. அது வரைக்கும் 4-5 வீடு காலி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் போய் கடைசியாக பார்த்துட்டு வருவோம்னு பார்ப்போம். அந்த மாதிரி அந்த கேரக்டர் போய் வீடை சுற்றி பார்க்கும்போது அந்த வீட்டோட தன்மை, இவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிற உணர்வெல்லாம் நமக்கு அது கொடுத்துரும். கடைசியாக அந்த அம்மிக்கு கொத்திட்டு இருப்பாங்க, எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது அவங்க அம்மா கல்யாணம் ஆகி கொண்டு வந்த அம்மியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த கனெக்ட் இருந்திருக்கும் அந்த அம்மியோட. அவங்க அந்த அம்மியை பார்த்து தான் அழுதுட்டு இருப்பாங்க. அதை எடுத்து அவங்க கொடுத்துட்டு புறவாசலுக்கு போயிட்டு ஒரு மரத்தோட லீஃப் எடுப்பான். எனக்கு என்னென்னா, நான் இது எந்த காட்சி எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்து ஒரு மாமரத்தோட லீஃப் அப்படிங்கிறது என்னோட புரிதல் தான். அப்போ பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அதை பார்ப்பான் வேறு. இன்னொன்று, அவன் வளர்ந்து அந்த மரத்துலேருந்து அவன் பழம் சாப்பிட்டு வளர்ந்துருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகம். ஏன்னா அந்த எவ்வளோ செடி இருக்குது, எவ்வளோ மரம் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீஃப் எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பந்தம் இருக்குது, அவனுக்கும் அந்த அந்த மரத்துக்குமான பந்தம் இருக்குது. அதை எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். வண்டியில் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு கிளம்பும்போது அந்த சைக்கிள் யாராவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி புறப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஒரு காட்சி இருக்கும், அந்த வீடு எப்படி பூட்டப்படுது அப்படின்னு இருக்கும். அவன் அந்த பரவாசலில் இருக்கும்போது அவங்க அப்பா தான் வந்து அவனை அழைச்சிட்டு வர்றாரு வெளியில். என்னென்னா, அவனை திட்டோம், அவனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போது அவனை வா அப்படின்னு கூப்பிடும்போது கிட்டத்தட்ட இதில் எதுலேயுமே பேச்சே இருக்காது, எல்லாமே அந்த புரிதல்லையே நடந்துகிட்ருக்கோம். அவன் ஒரு ரூமாக மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். அந்த விளக்கு அணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கோயிலில் வந்து அந்த அகல் விளக்கில் வந்து பூ வச்சு குளிர் வைப்பாங்கன்னு, நீங்கள் அதை அப்படியே ஒப்பிட்டுக்கலாம். ஒரு இருள் சூழ்து இல்லையா அந்த இடத்துல. அவன் இவ்வளோ வருஷமாக வாழ்ந்த வீடு, அவங்க தாத்தாப்பா முப்பாட்டெல்லாம் வாழ்ந்த வீடு அப்படிங்கிறதுனாலேயே அந்த இடம் வந்து இருந்துக்கிட்டே வருது. அவன் வாழ்க்கைக்குள்ளார அது ஷட் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அந்த வீட்டை அவனை தான் பூட்ட சொல்லுவாங்க.
அவனை தான் பூட்ட சொல்லுவாங்க. அவன் தான் பூட்டுவான். அப்பயும் அந்த கோயிலில் எப்படி நமக்கு வந்து அந்த கருவறையிலேருந்து ஒரு காட்சி வைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் கேமரா. வெளியில் பூட்டுற சத்தம் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும். அருள்மொழி வந்து அந்த வீட்டை மட்டும் பூட்டலை, அது அவனையுமே அவன் பூட்டிக்கிறான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மெட்டஃபராக தான் இந்த படத்தில் நம்ம அதை எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமானது இந்த படத்தில் அலசப்பட்டது, இந்த வீடு ஏன் அவங்க கையை விட்டு போச்சு அப்படின்ற ஒரு இடம் வந்து சொல்லப்படுது. என்னன்னா அது வந்து சொத்து பிரச்சனையில் அவங்க அத்தைங்க 2 பேர் வந்து சொத்துக்காக வழக்கு போட்டு அந்த பாகப்பிரிவினை நடந்திருக்கும் அப்படிங்கிறது. வீட்டுக்கான பணத்தை கொடுத்து இவங்களால மீட்க முடியாது அந்த வீட்டை. ஸோ அதனால் அந்த வீடையும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்ததால தான் ஊரை விட்டு போகிறாங்க. இன்னொன்று அவங்க பெரிய வீட்டில் வாழ்ந்தவங்க, அப்படி ஒரு வீட்டில் இனிமேல் இல்லாமல் பக்கத்துலேயே வாடகை வீட்டில் வாழ்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நரகமாக இருக்குங்கிறதுனால தான் அவங்க அந்த ஊரை விட்டு போயிடலாம், இதை ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க கிளம்பி போகிறாங்க. இதுதான் நம்ம ஒரு விமர்சனமாகவும் வச்சோம். என்ன பெண்களுக்கு சொத்து கிடைக்குது, அத்தைக்கு சொத்து கிடைக்கிறதுனால அவங்க கோபமாக வராங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படலை. நம்மளால டேரெக்டாக எடுத்துக்க முடியலங்க என்ன பிரச்சனைன்னு. இப்போ 96லேயே பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு போயிருப்பாங்க. இதுலேயும் இதே மாதிரி இஷ்யூஸ் அப்படிங்கிறதால என்னன்றது நம்ம கரெக்டாக இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஓப்பன் கொஸ்டினாக இல்லை. இது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது தான், அவங்க வந்து மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்களா இருக்கும். பட் இந்த வீடுன்னு வரும்போது மட்டும் அவங்க வந்து இதை மட்டும் வச்சுக்கலாம், இதை மட்டும் விட்டு கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். அதனால தான் கோபம் வருது. இப்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு இவர் ராஜ்கிரண் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது, சபிக்காத பழிச்சிட போகுது கூட பிறந்ததுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தட் மீன்ஸ் அதில் என்ன அழுத்துறாங்க அப்படின்னா, இந்த வீட்டை இவங்களால மீட்க முடியாது, இதை மட்டும் அவங்க ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். பட் அதுவும் பாகமாக போகும்போது அவங்களால மீற முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்பயே தான் வந்து அருள்மொழிக்கும் அவருக்கு ஒரு தங்கச்சி, அதாச்சும் அவரோட சித்தப்பா பொண்ணுக்குமான உறவு என்னங்கிறது அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க, அந்த குழந்தை தூங்கி போகும்போது அவர் வந்து தடை பார்த்துட்டு அவங்க ஸ்கூல் மாற்றப்பட்டதா சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. ஆமாம், அந்த குழந்தை இவரோடவே வளர்ந்துருக்கும், இவங்க வீட்டில் தான் வளர்ந்துருக்கு, பெரியப்பா வீட்டில் தான் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா அவங்க அந்த குழந்தையோட அப்பா சொல்லுவார், நான் இந்த மாதிரி புவனாக்கு வேறு ஒரு ஸ்கூல் பார்த்துட்டேன்டா நீடாமங்கலத்தில் அப்படின்னு. ஏன்னு கேட்கும்போது இனிமேல் இங்கே முடியாதில்லை அப்படின்பாரு. ஸோ அதாச்சும் அந்த குழந்தை இவரோடவே வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வசனங்களால். இனி அந்த வீட்டை விட்டு அவங்க போகணும் அப்படிங்கிறது வண்டியில எல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த அந்த சைக்கிள் அப்போ தான் வந்து தான் பயன்படுத்தாத சைக்கிள் யாராவது பயன்படுத்திக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு கொடுத்துட்டு கிளம்புவாங்க. அந்த ஷாட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு மரம் இருக்கும், அதாச்சும் அரளி மரம் ஒன்று இருக்கும், அதில் பூத்து இருக்கும், அந்த மஞ்சள் கலர் பூலாம் பூத்து இருக்கும். அதுக்கு தான் அந்த ஷாட், அந்த மரத்துல இருந்து தான் அந்த வீடு ரிவீல் ஆகி நமக்கு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். ஏன்னா நான் ஒரு வீட்டை பார்க்கும்போது அதுக்கு வெளியில் ஒரு நந்தியாவட்டை இருக்கா, ஒரு செவ்வரளி இருக்கான்னு எப்பவுமே பார்ப்பேன். எனக்கு அது வந்து வீட்டுக்கு கூடுதல் ஒரு அழகு தர்றதா நான் நினைப்பேன். எனக்கு அது பர்சனலாக அப்படி பிடிச்சிருந்தது. அதுக்கு நான் காரணம் கூட கற்பிக்கல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து அந்த வீட்டை எப்படி அவன் பார்க்குறானோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் அவன் காட்சியிலேருந்து பின்னோக்கி போகுது. இவன் எப்படி போகிறான், அது அப்படியே அவன் அவனோட இதுலேருந்து கடந்து போகுது அப்படின்னு. கோயில் இருக்கும், சர்ச் ஒன்று வரும், அந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகம், இந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் அருங்காட்சியகம் வரும். இதெல்லாம் அவன் போகிறான், இதெல்லாமே அவனை கடந்து அவனை விட்டு வெளியில் இருட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போது தஞ்சாவூர் எல்லைன்னு ஒரு போர்டு காட்டப்படும். அந்த போர்டை வந்து அந்த வண்டி கிராஸ் பண்ணி போகும், அவங்க அந்த பொருளெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க வண்டி. ஸோ அதோட அந்த காட்சி வந்து முடிஞ்சிடும். அதோட படம் வந்து 2018 காட்டுறாங்க. அப்போ வந்து அருள்மொழி வளர்த்து அரவிந்த்சாமி வளர்ந்துருக்கிறாரு. அவர் வீட்டை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்து வாழ்க்கையில் என்ன மிஸ் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே வந்து பறவைகளோடு இருக்கிறது, பூனைகளோட, நாய்களோட இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காட்டுறாங்க. அது ஒரு ப்ளசண்ட்டான வீடாக இருக்குது. கிளிகளுக்குலாம் அவ்வளோ சாப்பாடு வைக்கிறாரு. ஒரு 3 அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ரோஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயும் சாப்பாடை வச்சு அவ்வளோ பறவையோட ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவர் காட்டப்படுது. இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இவ்வளோ வருஷங்கள் கழித்து 96லேருந்து 2018 காமிச்சாலுமே நடுவில் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க. தங்கச்சி இவரோட கல்யாணத்துக்கு தங்கச்சி வந்திருக்கலாம், இதெல்லாமே நமக்கு உணர்த்தப்படுது. இப்போ ஒரு கல்யாணத்துக்காக அவர் போகிறாரு, அங்கே தங்கச்சியோட கல்யாணத்துக்காக கிளம்புறாரு. இப்போ இவர் யார், இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கார், ஒரு லீவ் போட்டு எப்படி ஊருக்கு போகிறாரு, ஊருக்கு போகிறதுல இருக்கக்கூடிய தயக்கம் என்ன, வேறு வழி இல்லாமல் இப்போ போக வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது. போனாலும் நான் அங்கே ஸ்டே பண்ண மாட்டேன், நைட்டே கிளம்பி வந்துடுவேங்கிற முடிவில் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த தயக்கம் வந்து ரொம்ப நல்லா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவர் கிளிக்கிட்டே பேசுவார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் சாப்பாடு வைப்பா, நாளைக்கு காலையில் நான் வந்துடுவேன்னு கிளிக்கிட்ட பேசுகிறாரு. அவர் உறவுகளை தான் துண்டிச்சார். அப்போ உறவு இல்லாத ஒரு இடத்த வந்து யார் வச்சு மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பெரும்பாலும் இந்த டாக்ஸ் இருக்கும், அது பெட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் வழியாக அதை அவர் கடக்க முயற்சி பண்ணுறாரு. இன்னொன்று, அவருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா 22 வருஷமாக நான் அந்த ஊருக்கு போகலை, அந்த ஊரை பார்க்கவும் விரும்பலை. ஏன்னா அது வந்து ஒரு நாஸ்டாலஜியை கிளப்புறதை விட அடுத்தவங்க மேலான ஒரு கோவத்தை கிளப்பும். இப்போ எதிரில் நம்மளை இது 22 வருஷமாக நான் இந்த ஊருக்கு வராமல் பண்ணது யார் அப்படிங்கிற கோவம் ஒன்று இருக்குது. எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதனால தான் அவர் நிற்கும்போது அவர் ஒய்ஃப் கூட கேட்பாங்க, அந்த ஊருக்கு போக பயப்படுறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்பயுமே அவர் ஒரு தயக்கத்தோடு தான் வந்து அதை பார்ப்பார் அந்த காட்சியில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதின் வழியாக தான் வந்து அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பி தஞ்சாவூர். இன்னொன்று தங்கை, அதுதான் ஒரு மெயின் ஃபோர்ஸ். தங்கை மீது இருக்கக்கூடிய பாசம் தவிர்க்க முடியாமல் அவரே போகிறார். ஏன்னா அவர் வளர்த்த பொண்ணு இல்லையா, அது ஒரு 5-6 வயசு வரைக்கும் அவர் வளர்க்குறாரு அந்த குழந்தைய அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டப்பட்டுறதுனால
வேறு வழியில் தவிர்க்க முடியாமல், ஏன்னா அந்த உறவு தான் அவருக்கு இப்போ வாழ்க்கையில் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரே பெரிய உறவு அப்படின்னு காட்டப்பட்டுருது. ஸோ அதனால் அவர் கிளம்பி ஊருக்கு போகிறார். இன்னொன்று ஒரு போகும்போது இயர்ஃபோன் எடுத்து காதில் மாட்டிக்கிறார். இது வந்து நம்ம எப்படி பார்க்குறதுனா நிறைய விதத்தில் புரிஞ்சுக்கலாம். ஒரு வகையில் அங்கே போய் நான் எதுவுமே அங்கே போய் கனெக்ட் ஆகிடக்கூடாது, நான் ஐசோலேட்டடாக நான் எனக்குள்ளே ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கேன்னு அது மாட்டிக்கிட்டு தனிமையாக போகிறாரா, பதட்ட தனிக்க கூட இருக்கலாம். அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனில் நின்றுடும், எல்லாரும் இறங்கி போயிருப்பாங்க, அவர் ஒரு யோசனையிலேயே இருப்பார், இன்னமும் இறங்கணுமா ட்ரெயினில் இருந்துங்கிற ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு தான் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கி ஒரு பின்னாடி தெரியும் தஞ்சாவூர்னு ஒரு போர்டு இருக்குது, ஆனால் அதை பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு ஹெசிடேஷனில் இருக்கும். பட் ஒரு ஸ்டெப் 2-3 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திரும்பி ஒரு முறை அந்த போர்டை பார்ப்பார். அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சீனில் வந்து அவங்க போகும்போது தஞ்சாவூர் எல்லை முடிவுன்னு இருக்கும், போய் ஒரு தஞ்சாவூருக்குள்ளே வந்திருக்காரு திரும்ப அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுற மாதிரியான அந்த காட்சி வந்து இருக்கும். ஸோ ஊருக்கு வந்துடுறாரு. வந்து அவர் வந்து ஒரு லாட்ஜ் எடுத்து தங்குறாரு. அங்கேருந்து மனைவிகிட்ட பேசுகிறாரு, ஊருக்கு வந்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்ட்டு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆமாம், சொந்த ஊர்லேயே ரூம் எடுத்து தங்கின ஒருத்தன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டடான ஒன்று. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன் சொந்த ஊருக்கு நான் போகும்போது வீட்டுக்கு போகாமல் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கின அனுபவம் எனக்கு உண்டு. அப்படி தங்கிட்டு கோயிலுக்கு மட்டும் போய் சாமி பார்த்துட்டு திரும்ப சென்னைக்கு வந்த அனுபவமும் எனக்கு உண்டு. அது என்னால் ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடியும் அது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அங்கே தான் அவர் ரிவீல் பண்ணுறாரு ஒரு விஷயத்த, நான் ஒரு சொந்த வீடு வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டையும் வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட அவர் அங்கே தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அவரோட மிக முக்கியமான பிரச்சனைன்னு நான் அதை தான் பார்க்குறேன். தனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு கூடு இல்லை. அதனால தான் அந்த பாட்டு கூட ஒரு இடத்துல வரும், முன்னாடியே வரும்போது, இது தன் கூட்டில் வாழா பறவை நான் அகதியானேன் அப்படின்னு. ஸோ தனக்குன்னு ஒரு கூடு வேணும்னு நினைக்கிற ஒரு தாட் அவருக்குள்ளே இருக்குது ரொம்ப நாளாக. இனிமேல் பூர்வீக வீட்டை வாங்க முடியாது, பட் அவருக்குன்னு வசிக்கிற ஒரு சென்னைக்குள்ளார வீடு வாங்கணுங்கிற ஒரு தாட் வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது வந்து அவர் நீடாமங்கலத்தை நோக்கி அந்த பயணம் போகிறதா. இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட முக்கியமான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கோயிலில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட டக்குன்னு ஒரு மணி சவுண்டு கேட்கும். அப்படி திரும்பி யானையை அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புவேன். நான் நினச்சேன் அந்த யானையை ஞாபகப்படுத்தி அப்படி கட்டி பிடிச்சி அதெல்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்டக் ஆகிடுவார் ஒரு மாதிரி. அந்த சவுண்டை கேட்டோடனே ஒய்ஃப் கேட்பாங்க இருக்கியா அப்படின்னோடனே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்படியே கடந்துருவார். அங்கே தான் கட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டில் நீடாமங்கலம் பஸ் ஏறதுக்கான ஒரு சீன் ஒன்று வரும். எனக்கு அந்த பஸ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு காரணம் என்னென்னா, நம்ம ஊருக்கு போகும்போது அந்த டவுன் பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டகடக சவுண்ட் வந்து அவன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த பஸ் ஜேர்னிலுமே எனக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்ணாடியோட டக்கு டக் டக் டக்குன்னு அடிக்கிற சத்தமாக இருக்கட்டும், அந்த ஊர் பேர் அவன் படிக்கும்போது அவனுக்குள்ளே ஏற்படுற ஒரு சின்ன தயக்கம் உணர்வு, ஏன்னா அந்த ஊருக்கு போக போகிறோங்கிறது எல்லாமே, அந்த ஹிஸ்டேஷன் இருக்கிறது எல்லாமே அந்த சீனில் வந்து கன்வே ஆயிரும். இன்னொன்று அந்த பஸ்ஸு போகிற அந்த ரூட் இருக்குல்ல, 2 பக்கமும் வயல், நடுவில் வந்து அந்த பஸ்ஸு மட்டும் ஊர்ந்து போகிற அந்த காட்சி அப்படின்னு ஒரு பிரமாதமான சீனு. அதில் தான் நம்ம கருணாகரன் சீனுமே வந்திருக்கும். அவர் ரொம்ப 2-3 விஷயங்கள் சொல்லுவார். எனக்கு அந்த இதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து, சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஏசிட்டு இருக்க வேண்டாம், ஆனால் ஒருத்தர் 2 பேர் உங்களை வேல்யூ பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, உங்கள் தங்கச்சி மாதிரி, கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காச்சும் வந்து போங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அந்த பஸ்லேயே ஒரு இன்னொரு ஈவெண்ட்டு, பஸ்ஸில் வந்து கண்டக்டர் சீட்டில் அவர் உட்காந்துருவார். அப்போ வந்து அந்த கண்டக்டராக வரக்கூடிய கருணாகரன் வந்து கேட்பார், நீங்கள் பஸ்ஸுக்கு புதுசா அப்படின்னு, உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரில, பஸ்ஸுக்கு தான் புதுசு மாதிரி இருக்குது, ஏன்னா கண்டக்டர் சீட்டில் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு ஒன்று கேட்பார். அப்போ டிக்கெட்டுக்கு வந்து அவர் 500 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு அரவிந்த் சாமி. அப்போ வந்து ஏன் 2000 நோட்டு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அவர் ஒரு பதட்டமும் ஒரு தயக்கமும், புது இடத்துக்குள்ள போகும்போது நம்ம எந்த மனிதர்களோட பேசலைங்கிற அந்த தயக்கம் இருக்கும். அதனால அந்த கிராமத்து மக்களோட இயல்பையும் அதை லைட்டாக காமிச்சிருப்பாங்க. கண்டக்டரே வந்து பர்ஸ்ல இருந்து காசு எடுப்பாரு. இப்போ நம்ம டவுன்ல அதெல்லாம் பண்ண முடியாது. கிராமத்து மக்கள் கொஞ்சம் வெள்ளந்தியா கொஞ்சம் உரிமை எடுத்து பழகுவாங்க. அது அவர் பண்றதா இருக்கட்டும், பின்னாடி கார்த்தி வந்து அவரோட போனை பார்க்கறதா இருக்கட்டும், அவர் பாக்கெட் வந்து விசிட்டிங் கார்டு எடுத்து நம்பர் எழுதி தரதா இருக்கட்டும், பின்னாடி கடைசியா அந்த பூ விற்கிறவங்க வந்து அவங்களா வந்து குங்குமத்தை வச்சு விடுறதா இருக்கட்டும், எவ்வளோ உரிமை எடுத்து பழகுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த கிராமத்து மக்களுடைய தன்மையில காட்டப்படும். அந்த பஸ்லேயே ஒரு சீன் இருக்குமே, அந்த கருணாகரன் போகும்போது ஒரு பாட்டிக்கு வந்து அந்த கொய்யாக்கா கூட தூக்கி விடும்போது ஒரு கொய்யாப்பழம் கொடுப்பாங்க. அந்த பாட்டி வீட்டில் மாப்பிள்ளை எதுவும் பார்க்குறாங்களா அப்படின்னு ஒன்று வைப்பாரு. ஸோ ஒரு சூழல், அந்த ஊர் மக்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பழகுறாங்க பேசுகிறாங்கங்கிறது எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுது. அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே, அங்கேருந்து ஒரு மண்டபத்துக்கு போகிறார். மண்டபத்துக்குள்ளே போகும்போது அந்த என்ட்ரி பார்த்துட்டு உள்ளே போகிறதா இருக்கட்டும், நம்ம தெரியாத ஒரு மண்டபத்தில் நம்ம வழக்கமாக ஃபேமிலியோட போவோம், இல்லை நண்பர்களோட போவோம், யாரெல்லாம் தனியாக போனால் எப்படி உட்காந்துருப்போமோ அது மாதிரி தனியாக ஒரு முடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. கரெக்டாக கேமரா கொண்டாதான் இருக்கு வைப்பாங்க. அப்போ அவர் கொடுக்குற ஒரு ரியாக்ஷனு அது டிவியில் பெருசாக தெரியும். அப்போ அதை பார்த்துட்டு அவங்களுடைய முறை பொண்ணு வருவாங்க. இந்த சீன் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வெவ்வேறு வகையில் பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக மட்டும் தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஊரில் வந்து வீடு இல்லாதவனுக்கு பொண்ணு தர மாட்டேன், சொத்து இல்லாதவனுக்கு பொண்ணு தர மாட்டேன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உண்டு. அவங்க சொல்கிற அந்த ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, அவங்களுக்கும் அரவிந்த் சாமிக்கும் கல்யாணம் ஆக வேண்டியதாக இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து வேணான்னு சொல்லியிருப்பார், அந்த பொண்ணோட அப்பா. ஏன்னா பொண்ணை வந்து மெட்ராஸ் கட்டி கொடுத்தா பார்க்க முடியாது அப்படின்னு
கட்டி கொடுக்கல அப்படிம்பாரு. அதுக்கு பின்னாடி நுணுக்கமான ஒரு காரணம் இருக்கும். அவங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது, சென்னையில் வாடகை வீட்டில் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த கல்யாணத்தில் வந்து ஒரு சொந்த வீடு கூட இல்லை, உனக்கு எப்படி பொண்ணு தரதுன்னு சொல்லுவாங்க. சொந்தங்களுக்குள்ளார இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. கார்த்தியோட இன்ட்ரடக்ஷன், மெய்யழகனோட இன்ட்ரடக்ஷன் இங்கே தான். அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி காட்டுவாங்கங்கிறது, ரெண்டு பேருக்கு ஒரு பந்தம் கண்டினியூ ஆக போகுது. அந்த ஓப்பனிங் எப்படி இருக்குன்னா, கண்ணை கட்டுறாரு வந்து, அது ஒரு நல்ல மெட்டஃபராக இருந்தது. படம் ஃபுல்லாகவே என்னை யாரும் கண்டுபிடிங்கிறது தான் கேட்குறது, என்னை யாரும் கண்டுபிடிங்க, அதுதான் படம் ஃபுல்லாகவே அரவிந்த் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஓப்பனிங்கிறது ஒரு பொய்ட்டிக்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கார்த்தியும் அரவிந்த் சாமியும் மண்டபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய கல்யாண மண்டபத்தில் பார்த்துருக்கலாம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூப்பிடுவாங்க, நமக்கு தெரிஞ்சதா இருக்கும் தெரியாதா இருக்கும், ஒருத்தர் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இளவரசர் அங்கே போயிட்டு இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்க இவர் தான் அந்த குக்கு அப்படின்னு சொல்லி, என் கல்யாணத்துக்கு இவர் தான் சமைச்சாருன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இது நிறைய மண்டபத்தில் பார்ப்பாங்க, யார் என்னன்னே தெரியாது, கூப்பிட்டு ஓ ஃப்ரெண்டு பேசுறாருன்னா தெரிஞ்சவங்களா இருக்கும் அப்படின்னு. அதுவும் சில நேரங்களில் அந்த ஊரில் கல்யாணம் நடக்கும்போது அந்த குக்கு வந்து நமக்கு ரொம்ப பழக்கமாக இருப்பாங்க. ஆமாம், அதை தான் சொல்லுவார், என் கல்யாணத்துக்கு இவர் தான் சமைச்சாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இளவரசர் சொல்லுவார், இவனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் மறுத்துட்டே இருப்பான். அதுவும் இவன் கல்யாணத்தில் ஒன்று பண்ணா அதுக்கு ஊரே சிரிச்சுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஆமாம், ரெண்டு மூணு இடத்துல சொல்லுவாங்க, அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாமே இருக்கும். ஆனால் படத்தில் அதுக்கு விடை இருக்கு, விடை இருக்கு. ஆமாம், விடை இருக்கு. ஸ்டேஜுக்கு போய் இப்போ தங்கச்சியை பார்க்கணும், அவருக்காக தான் வந்திருக்காரு. த்ரோவட்டா ஊருக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் அந்த தங்கச்சிக்காக தான் வந்திருக்கிறார் கல்யாணத்துக்கு. அதை போய் ஸ்டேஜில் பார்க்க போகிற அந்த சீன் இருக்குல்ல, அது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல சீன் தான். கொஞ்சம் லென்த்தியான சீனாக ஃபீல் ஆகும் அது, பட் இருந்தாலுமே அந்த எமோஷன்ஸ் நல்லா கடத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சீரியல் டைப் ஆஃப் சீன் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? ஆமாம், அப்படி சீரியல் மாதிரி தான் இருந்தது. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அது எடுத்த விதம் இருக்குல்ல, ஆக்டிங்லாம் இருக்குல்ல, எங்கேயுமே துருத்திட்டு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆமாம், அந்த எமோஷன் சேர்த்துலாம் இருக்குது. எனக்கு அந்த இடத்துல ஒரு பதட்டம் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. என்னடா லைனில் இங்கே பாதி பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க, மேடையில் அந்த தங்கச்சி பேசுறதுனா என்னடா அப்படி ஓவராக பண்ணுறாரு, அப்புறமா கூட பண்ணிக்கலாமேன்னு தோணும். ஆனால் அந்த சீன் அவள் தன் அண்ணனை எவ்வளோ முக்கியமாக பார்க்குறா, இப்போயே மாட்டிக்கிட்டு மன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறதும், பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறதோ, அங்கே லைனில் எல்லாரும் நிற்கும் போது அந்த தவிப்போடு அப்போ தான் அந்த இவ்வளோ நெருக்கடியிலையும் அவள் வந்து இதை பண்ணுறா அப்படின்னும் போது தான் அது ஸ்ட்ராங்காக இருந்தது. அரவிந்த் சாமி சொந்தக்காரங்களை எவ்வளோ வெறுக்கிறாரோ, ஷட் பண்ணிக்கிட்டாரோ, தன்னை ஷட் பண்ணிக்கிட்டாரோ, ஆனால் அந்த தங்கச்சிக்கிட்ட அப்படி இல்லை. அது ட்ரூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். அவன் இலகுவானவன் தான், ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய கோபம், தன்னை வந்து இப்படி வெளியே தொழுத்திட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கம், இதுதான் வந்து அவனை வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து பிரித்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து எல்லா உறவுகளோடையும் அவனுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா அவன் எல்லாருக்குமான ஒரு மனிதனாக இந்த மாதிரி தான் இருந்திருப்பான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த காட்சியில். எனக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அரவிந்த் சாமியோட எக்ஸ்பிரஷன், அந்த தங்கையோட எக்ஸ்பிரஷனை தாண்டி கார்த்தி ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். அவ்வளோ வளவளவளன்னு பேசுகிற ஒரு கேரக்டரு, அந்த இடத்துல நீங்கள் அவர் நடிப்பு கவனிங்க, எவ்வளோ சட்டிலாக ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல ஒரு அண்டர் ப்ளே பண்ணியிருப்பார் அவர். ஓகே, ஸோ அப்போ தங்கச்சி வந்து பார்த்தாச்சு, இங்கேருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். திரும்ப தங்கச்சி வந்து சாப்பிட்டுட்டு போகணும், நான் வருவேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. உடனே அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. ஏதோ வந்த வேலை முடிஞ்சுது, நம்ம இங்கேருந்து எப்படியாவது போயிடணும். எனக்கு த்ரோட்டை எப்படி தோணுச்சுன்னா, நான் இங்கே உள்ளே இருந்துட்டா ஏதோ ஒன்று ஆட்கொண்டுருவேன், நான் உள்ளே இங்கே இழுக்கப்பட்டுருவேன்ற அந்த பலவீனத்தால் தான் நான் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும், போயிடணுங்கிறது அவருடைய இதில் தோணிக்கிட்டே இருக்கும். அது யாரா நீன்னு கேட்டிருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அதுக்கான சீன்ஸை கட்டமைச்சிட்டே வர்றாரு. அதை கேட்க முடியாத சூழ்நிலை ஏன் வருதுங்கிறது யதார்த்தமாக டேரக்டர் காமிச்சிட்டு வர்றது நல்லா இருந்தது. ஏன்னா அதுதான் பேஸ்மெண்ட் படத்தோடையது. ஸோ அதை கட்டமைக்கிறார். இது ஏன் கேட்க முடியல அவனால் அப்படின்றதும். ரெண்டாவது, நம்ம நிறைய டைம் எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி, ஒருத்தர் ரொம்ப நேரமாக வந்து பேசுவாங்க, இவர் நம்ம யார், சொந்தக்காரரா, தெரிஞ்சவரா, இல்லை சப்ஸ்கிரைபரா, என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குமான்ற குழப்பத்திலே இருப்போம். நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது அவன்கிட்டே காமிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு சீன் அது நல்லா ஃபன்னாகவும் இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து அந்த சாப்பிட போகிற சீனு. அங்கே தான் வந்து அரவிந்த் சாமி வந்து முழுக்க வந்து ஒரு தொல்லையாக கார்த்தியை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு காட்சி அது. ஏன்னா அந்த காட்சியில் தான் வந்து அவங்க அத்தைங்க ரெண்டு பேரும் பின்னாடி பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து அரவிந்த் சாமிக்கு கார்த்திக் காமிப்பார். ஸோ அது அவர் வெள்ளத்தையே தான் அதை செய்வார். ஆனால் அரவிந்த் சாமி மாதிரி தன்னை லாக் பண்ணிக்கிட்ட ஒருத்தருக்கு வந்து அது என்ன மாதிரி உணர்வை கொடுக்கும், யாரா வந்ததுலேருந்து தொல்லை கொடுத்துனே இருக்கான். ஏன்னா அவங்கள பார்த்த இரிட்டேஷன் வந்து மைண்டில் ஏறினதுக்கப்புறம் அவன் மேலான இரிட்டேஷனாக அது மாறுது. ஏன்னா அவன் ஈஸியான டார்கெட்டும் கூட, சாஃப்ட் டார்கெட்டும் கூட, அவனால் அவனை அடிச்சிட முடியுங்கிறதுனால ரொம்ப ரூடாகவும் பிஹேவ் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த கோபத்தை வெளிக்காட்டுறது. அப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா பிடிக்கலன்னே சொல்லுவான், அவன் பிடிக்கலன்னு சொல்லுவான். அந்த பர்ஸ் எடுத்து பணம் நிறைய வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட பணம் நிறைய கேட்கலாம் போலன்னு சொல்றது. ஏன்னா அவரோட அனுமதி இல்லாமல் அந்த பர்ஸ் எடுக்கப்படுது பேக்ல இருக்கு. இல்லை, அது ஓரளவே நமக்கு ஒரு ரிசர்வ்டு டைப்பாக இருக்கிறவங்க, ஒரு டவுனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தோடனே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருக்கும்ல சிலதெல்லாம். நம்மளை ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது, கேட்காம எடுக்கிறது, நகருங்கன்னு சொல்றது, பாத்ரூம் கூட 1 hour 2 hour கேட்கறது, என்னடா அது இப்படிலாம் பேசுறான்னு ஒரு இரிட்டேட்டபிளான ஒரு கேரக்டராக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளப்பட்டு அவர் கோர்த்தது. இது எப்படின்னா அன்பேசியமில் வந்து கமலும் மாதவனும் இருப்பாங்கல்ல, அந்த காம்பினேஷன் மாதிரி. அது மாதவன் வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருப்பார்
இருப்பார் கமல் மேலே. ஆனால் என்ன கமலுக்கு அது வெள்ளந்திலாம் வரல, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான். நமக்கே கமல் பண்ணுறது பார்த்து இரிட்டேட் ஆகும் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இவன் பண்ணுறது ரொம்ப வெள்ளந்தி. ஏன்னா நான் புத்திசாலிடான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த காட்சிகளில் கமல் பண்ணது எல்லாமே. இங்கே அவருக்கு வந்து அது வெள்ளந்தியான ஒரு கேரக்டராக இருக்குது. அந்த ட்ராமா ஒன்று இருக்கும். அப்பயே வந்து கேட்பான், யார் அக்காவா கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லுவான் அந்த இடத்துல, அக்காவையா குட்டின்னு கூப்பிட்டீங்க, உங்கள் கோயில் யானை பேர் கூட குட்டி தானே அப்படின்பா. ஸோ அந்த கோயில் யானை குட்டி, அவன் எவ்வளோ பாசமாக இருந்தான் அந்த யானை மேலேங்கிறதும், தன் ஒய்ஃபுக்கு அந்த பேரை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படிங்கிறதையுமே வந்து நம்மளால கனெக்ட் பண்ணி முடியும். அதோட ஊரோட கனெக்டிவிட்டி, அதோட பாசம் எல்லாமே நம்ம எப்படி பழகிறோங்கிறது எல்லாமே அதில் காமிச்சிடப்படும். ஸோ அவன் பேசுகிற சீக்வன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவன் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கான். முழுக்க என்ன யாருன்னே தெரியாத, பேர் கூட தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து அவனால் அவ்வளோ பாசமாக பழக முடியுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க அந்த காட்சியில். ஆமாம், அவங்க ஒய்ஃபுமே அதை கண்டு யாரா வேண்ட மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சவங்க டக்குன்னு அவங்களும் மெல்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அவன் தான் பஸ் ஏற்றத்துக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ லேட்டரான அந்த ஜேர்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக, இனிமேல் வந்து இவனோட வீட்டுக்கு தான் போய் தங்கணும்னு அரவிந்த் சாமிக்கு தெரியப்பட்டதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக ஆரம்பிக்கும் மெதுவாக. அப்போது அவனை ரொம்ப டக்குன்னு ஒரு இடத்துல மாற்றுறது எது அப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த மிட்டாய் ஓட்டுனர், இந்த வாட்சி மிட்டாய்னு ஒன்று சொல்லுவாங்க, அதோட பொம்மையை ஒருத்தர் வந்து பிடிச்சி கம்பில் பிடிச்சி தூக்கிட்டு வருவார். அவன் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பான். அதை பார்த்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அரவிந்த் சாமி. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த பிரேக் டவுன்னு சொல்லுவாங்க, ஐஸ் பிரேக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே தான் நடக்கும். அந்த பொம்மை தான் அவனுக்கு கொடுக்கும். தென் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபை வந்து அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த சீன். ஸ்ரீதேவி அந்த இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, உங்களை அவருக்கு இவ்வளோ பிடிக்கும், இந்த ஒரு நாளாக வந்து அவர் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கூட இருக்கலாம், ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, ஏற்கனவே அவன் எவ்வளோ பாசமாக இருக்கான் தான் மேலே அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிறாரு. அதே மாதிரி இவங்க சொல்லும் போதும் அவர் அதை உணர்ந்துப்பார். ஏன்னா ஒரு இடத்துல அவர் ஒய்ஃபோட அதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்து வெளியில் பேசும்போது சொல்லுவார், என்ன அவனை யாருன்னு எனக்கு தெரியலனாலே அவன் உடஞ்சிருவான், அதனால் நான் சொல்ல மாட்டேன், நான் கிளம்ப தானே போகிறேன், கிளம்பிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை அங்கே கனெக்ட் பண்ணிக்கும். அதனால தான் வந்து அந்த பொண்ணு சொல்லும்போது அவர் வந்து அக்செப்டன்ஸ்குள்ளே போயிடுறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு. ஸோ படத்தில் எனக்கு இன்னும் பிடிச்சது என்னென்னா, நிறைய ஒரு நாவலுக்கான தன்மை என்ன தெரியுமா, ஒரு நாவல் ஃபுல்லாக படிச்சிடும், அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நாவல் படித்தவங்களுக்கு தான் அந்த கேரக்டருடைய ஆர்க் என்ன, அவன் யார், எங்கேருந்து வந்தான் அப்படின்னு நிறைய டீட்டெயில் இருக்கும். ஆனால் படமாக அந்த போர்ஷன் மட்டும் எடுத்து பார்க்கும்போது அதில் சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போடுற தம்பி நான் தான் வந்துட்டு அந்த முதலாளியாக வேலை செய்கிறேன் அப்படின்வார். அப்போ அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறான், யார் என்ன அது நமக்கு டீட்டெயில் தெரியாது. ஆனால் அவன் என்ன வேலை பார்க்குறான், கார்த்தி என்ன வேலை பார்க்குறாங்கிறது படத்தில் நமக்கு சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கும் டேரெக்டாக இல்லாமல். நீங்கள் சொன்னீங்களா அந்த பையன் ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னு, இவன்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அந்த பையன் சார்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுப்பான், சார்ஜ் ஃபுல்லாச்சா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, இன்னொரு ஃபோன் வாங்குற வரைக்கும் அதில் சார்ஜ் நிற்கும் போ அப்படின்வான். அதாச்சும் ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு முதலாளிக்குமான ரிலேஷன்ஷிப் கூட எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம இத்தனைக்கும் அந்த பையனோட முகமே காமிச்சிருக்க மாட்டாங்க, கை மட்டும் தான் வரும். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கு, தனக்கு இன்னொரு பீர் வேணும்னு கேட்கும்போது ஒரு கேரக்டருக்கு ஃபோன் பண்ணுவார். ஒரு கிராமத்துக்குள்ள எவ்வளோ நெட்வொர்க் கனெக்டடாக இருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றுனா உடனே செய்யணுங்கிற அளவுக்கு பாருங்க, இந்த நேரத்துலேயே வந்து நான் ஒரு கால் அடிச்சா எனக்கு கிடைக்குதுன்னு ஒருத்தன் பண்ணுற அந்த கிராமத்து மக்களோட இயல்பையும் அதில் காட்டப்பட்டிருக்கும். அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ளே இருந்து அந்த புறவாசலுக்கு அதாச்சும் கொள்ளைக்கு வருவார். பின்னாடி வரும்போது அந்த வழியில் ஆக்சுவலாக அந்த ஒட்டுமொத்தமாக அந்த தோட்டத்தின் வழியாக நடந்து வரும்போதே அவருக்கு இன்னொரு மைண்ட் செட்டில் டவுன் ஒன்று வந்துடுது. ஆக்சுவலாக ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று வந்துடும் இல்லையா, நைட்டு நம்மளை சுற்றி ஒரு தோட்டம், அதோட பசுமை, இது எல்லாமே சேர்ந்து அவருக்குள்ள ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது. அதனால தான் வந்தவொடனே சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடு அப்படின்னு கேட்பார். இது உங்கள் சொந்த வீடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். எங்கள் வீடெல்லாம் வந்து நான் கால் நீட்டி படுத்தா இடிக்கும், அந்த மாதிரி ஒரு வீடு, இது வந்து என் ஒய்ஃபோட பூர்வீக வீடு, உங்கள் கதையை தான் அது. சொந்தக்காரங்க வந்து அதாச்சும் கூட பிறந்தவங்க 2 பேரும் வந்து சொத்துல பாகம் வேணும்னு கேட்டு பிரிக்கும்போது இந்த வீடு வேணும்னு என் ஒய்ஃப் அழுதுட்டு இருந்தா, எவ்வளோ ஆகும்னு விசாரிச்சுட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், அந்த வீடு கைவிட்டு போகிறத வந்து இவங்களால மீட்டிருக்க முடியுமானா மீட்டிருக்கலாம் தான். ஆனால் 4 பாகமாக 5 பாகமாக போகும்போது ஒட்டுமொத்த பணத்தையும் அவங்க ரெடி பண்ண முடியாமல் தான் அவங்க அந்த ஊரை விட்டே போகிறாங்க. அந்த வாய்ப்பு வந்து இவனுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 பேரோட கதையும் சிமிலர் கதை தான் இந்த இடத்துல பார்க்கும்போது. இவன் வந்து அந்த வீட்டை வாங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அதோட வழி என்னென்னு. ஏன்னா அருள்மொழியோட வழி என்னன்றதை அவன் பார்த்துருக்கான் சின்ன வயசுலங்கிறதுனால தான் அவனால் வந்து அவன் ஒய்ஃபோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிக்க முடியுது. இவனும் கூட வந்து பரவாயில்ல நம்ம வேறு வீடு வாங்கிக்கலாம், நமக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு கூட சொல்ல முடியும் தான். ஆனால் அதை மீறி வாங்குறதுக்கு அருள்மொழியோடு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு இன்னொன்று சொல்லுவார், உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நல்லவனாக இருக்கேன், உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லவங்க, சின்ன பையன் பொடி பையன் நான், என்னைய கூட ஒரு வாயா பையன் தான் கூப்பிடுவார், அவ்வளோ நல்லவர், நீங்கள் பெரியத்தான் அம்மா எல்லாரையும் சொல்லிகிட்டே வந்துட்டு சொல்லுவான், உங்கள் குடும்பமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நெகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் இல்லையா. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து முதல்ல சவுண்டை த்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த மாட்டுக்குமே அப்படி தான் சவுண்டு மட்டும் கேட்கும் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் தான் வாங்க நான் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை வந்து அவங்க போய் பார்க்குறாங்க. அந்த மாடை ஃபஸ்ட்டு காமிக்கும் போதே வந்து அதுக்கு ஒரு சின்ன அமானுஷம் வேறு இருக்கும் அந்த நைட்டு. அங்கேருந்து அந்த மாடு தொடங்கி வரும்போதே நமக்கு என்னோட அவ்வளோ பெருசாக ஒரு நடந்து போகிறதே விளக்கில் ஒரு மாதிரி பிஜிஎம்ல கொண்டு போவாங்க அந்த இடத்துக்கு உள்ள. அது அரவிந்த் சாமிக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் தான். ஐயா கிட்ட போன முட்டிடுமா, இவ்வளோ தூரமே நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் அவன் சொல்லுவான் ஐயா குழந்தை அப்படிம்பா. அதுக்கப்புறம் அந்த மாடு ஆக்சுவலாக அந்த மாட்டுக்கு ஒரு கதை சொல்லுவான். ஒரு சந்தைக்கு போயிருந்தேன், அங்கே வந்து இந்த தொத்தலமாக நின்றுட்டு இருந்தது, பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் விட்டுட்டு வருவானேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவனுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குங்கிறது இங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சும்மா அவன் வந்து மாடு வாங்கணும்னு போல, ஆனால் அவன் போனவன் ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்துட்டான் குட்டியானையில் தூக்கி போட்டு. ஸோ அப்போது திரும்பவும் அவனோட பொருளாதாரம் என்ன, அவன் ஓரளவுக்கு அதை பிஸ்னஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு வேலை பண்ணி அப்படிங்கிறத நமக்கு இது வழியாகவும் புரிய வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டோட ரொமான்டிசைசேஷன் தான். அவன் அந்த சீனுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா அவனே ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான், க்ரீன் கலர் டிஷர்ட். ஆமாம், அதுலேயே ஜல்லிக்கட்டு பற்றினதான் இருக்கும். அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பற்றின ஒரு டிஷர்ட் தான் அது அப்படின்னு இருக்கும். அதன் வழியாகவே நமக்கு தெரிஞ்சிடும் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ் மாதிரி இதுங்க காட்டப்பட்டாலும், அது இன்ட்ரோவர்ட் அது எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு காட்டப்பட்டாலும் உண்மை என்னன்னா 2 பேரும் கொஞ்சம் சிமிலரான கேரக்டர் தான். இவன் எப்படி இங்கே ஜல்லிக்கட்டுக்கு மாடு கூட வந்து பேசிகிட்டு இருக்கானோ, அவன் வந்து அங்கே வந்து கிளிகள் கூட பேசிகிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட 2 பேர் வீடும் ஒரே மாதிரி தான். சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து வீடு, பக்கா கிராமத்து வீடு அப்படின்னு காமிக்கும். ஆமாம், சிட்டி மாதிரியே தெரியாது அது. ஸோ அந்த மாதிரி 2 பேருக்கு இருக்கும். இவன் ஒரு பொய் சொல்லுவான், அவனும் ஒரு பொய் சொல்லியிருப்பான் படத்தில். ஸோ அப்படி இந்த 2 மெயின் கேரக்டர்ஸும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது த்ரூ அவுட் மூவியில் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் செக் ஆஃப் த ஃபிலிம்குள்ளார போக போகிறோம். இவங்களோட உண்மையான எமோஷன் என்ன, இவங்க 2 பேருக்கு என்ன உறவு, கார்த்தி ஏன் வந்து இப்படி அட்மையர் பண்ணுறான் அரவிந்த் சாமிங்கிறதுக்கான பேக் ஸ்டோரி வந்து இங்கே தான் சொல்லப்பட போகுது. அதுதான் அந்த சைக்கிளோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைக்கிள் அதாச்சும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில், பெருசாக சொந்தக்காரங்க கூட கண்டுக்காத ரொம்ப சின்ன வீடு. அதாச்சும் அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் படுத்து கால் நீட்டாலே கால் இடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடு. இப்படியான ஒரு சூழல் இருந்த அந்த ஒரு எளிமையான குடும்பத்தை பொருளாதார ரீதியாக மீட்டு கொண்டு வந்த ஒரு விஷயமா வந்து அந்த சைக்கிள் வந்து இந்த படத்தில் காட்டப்படுது. இந்த சைக்கிள் வந்து அரவிந்த் சாமி ரொம்ப ரொம்ப எதாச்சியாக தான் அந்த ஃபேமிலிக்கு அவர் கொடுக்குறாரு. சைக்கிள் வந்து கார்த்தி வீட்டுக்கு வருது. இந்த தகவலை வந்து அவங்க அப்பா ஏற்கனவே அவனுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸ்கூலுக்கு போனவனுக்கு வந்து அந்த சைக்கிள் மேலான ஞாபகமே இருக்குது, சைக்கிளை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். வீட்டில் வந்து சைக்கிள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மொமெண்ட்டு, அவங்க அப்பா அந்த ரோட்டில் வரும்போதே பெல் அடிச்சுட்டே வருவார். அந்த சத்தத்தை கேட்டு ஓடி போய்ட்டு பின்னாடியே கை தட்டிகிட்டே ஓடினேன். என்ன உட்கார வச்சு ஓட்டினது, என் ஃபேமிலி உட்கார வச்சுட்டு அந்த சைக்கிளில் போனது, நாங்கள் இந்த அளவுக்கு சிரிச்சதே இல்லை எங்கள் ஃபேமிலியில் யாரும் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட், அதோட எக்ஸ்பிரஷன்னு ஒரு அடுத்த லெவலுக்கு தான் அந்த ஆக்டிங் வந்து கொண்டு போயிருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சைக்கிளில் தான் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது, அரைப்படல் அடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது. அப்போ சைக்கிள் ஓட்ட ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறது. அப்போ கூட அந்த எண்டில் வந்து சொல்லுவாங்க, நான் விழுந்துட்டேன் ஆனால் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் தான் அப்படின்றது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லலாம். இன்னொன்று ஒரு படி என்னென்னா, அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறது எப்படி அப்படின்னா, அந்த சைக்கிளில் தான் அவங்க அப்பா துணி கொண்டு போய் விற்கிறாரு. அதாச்சும் சொல்லுவான், வார கடைசியில் அப்பா துணி கொண்டு போய் விற்பார், வாரம் முழுசும் சைக்கிளில் இந்த சைக்கிளில் தான் நாங்கள் போயிட்டு வருவோம். இந்த சைக்கிளில் கொண்டு போய் துணி விற்றதோட வருமானத்தில் தான் வந்து எங்கள் 2 பேரையும் ஒரு நல்ல ஸ்கூலில் எங்கள் அப்பா படிக்க வச்சார், அதுவும் தொலைவில். சைக்கிள் இருந்ததுனால அமைச்சு வச்சாங்க அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சைக்கிளில் தினமும் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். ஃபஸ்ட்டு டே தயக்கத்தோடு அனுப்புவாங்க, ஆனால் மொதல் நாள் கரெக்டாக சைக்கிளில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப தம்பியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தான் பையன் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு தன்னை கடைசி வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிடாமல், அதுக்கப்புறம் பெரியவன் வந்துட்டானா, பெரியவன் தூங்கிட்டானா, பெரியவன் சாப்பிட்டானான்ற அந்த ஒரு இனிமேல் குடும்பத்தை வந்து பெரியவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு அந்த சைக்கிள் ஓட்டினதன் வழியாக வந்தது, தம்பியை பத்திரமா பார்த்துக்கிட்டதன் வழியாக வந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த சீனில் சொல்லப்பட்டுரும். ஸோ சைக்கிள் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே கூட வாழ்க்கையில் அதோட அனுபவம் இருந்திருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கினதே வந்து அது ஒரு மேஜிக்கான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு. ஆமாம், எல்லாருக்குமே இருக்கும் அது. எனக்குமே ஃபஸ்ட்டு சைக்கிள் செகண்ட் ஹேண்டாக யாரோ ஒருத்தவங்க கொடுத்தது அப்படிங்கிறது வாங்கும்போது அன்றைக்கி நைட்டு முழிச்சிருந்து அதை வாங்கி ஓட்டி அதுக்கு முத்தம்லாம் கொடுத்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வர சைக்கிளும் சரி, அதுக்கு கொடுக்குற அந்த பிஜிஎம்மும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த சைக்கிள் அவன் வாழ்க்கையில் எப்படி க்ரூஷியலாக ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க அப்பாவோட தொழில் வந்து அடுத்து இவனுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் கொஞ்சம் ரிவீல் ஆகும். அவன் அதே தொழிலை, இந்த துணி தொழிலே வந்து ஒரு டெக்ஸ்டைல் கடையாக வச்சு நடத்துகிறான் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதன் மூலமாக அவனோட பிஸ்னஸ் அந்த சைக்கிளில் அவனோட வாழ்க்கையே அங்கே தான் தொடங்குது அப்படின்றது. இன்னொன்று, அவன் கல்யாணத்துக்கு அந்த சைக்கிளில் தான் போயிருப்பான், அதாச்சும் மண்டபத்துக்கு. எப்படின்னா அதை தான் வந்து இளவரசர் அந்த கல்யாண காட்சியில் அந்த மண்டபத்தில் அவர் சொல்லுவார், இவன் கல்யாணம் தண்ணிக்கு பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஊரே சிரிச்சுது அப்படின்னு சொல்லுவார். அது என்னென்னா, எவ்வளோ பர்சனலாக இருந்தால் இந்த சைக்கிள் தான் தனக்கு வாழ்க்கை கொடுத்துன்னு தெரிஞ்சதுனால தான் அந்த சைக்கிளில் போய் நான் கல்யாணத்துக்கு இறங்கணுங்கிற ஒரு டிசிஷனை கூட அவன் எடுத்திருக்கான். இதை அவன் சொல்லுவான் அந்த இடத்துல. அதுவுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு போர்ட்ரேல் அது.
ஒரு உதவி ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம், அது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை நம்ம அளவில் வந்து அது உதவியாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு போகிற போக்கில் செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அது ரொம்ப பெருசாகவும் அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டதாகவும் ஒன்று இருக்குங்கிறது வந்து அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவங்களோட நிலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ பெரிய லைஃப் சேஞ்சிங்கான ஒன்றா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த சைக்கிள் வந்து கார்த்திக் இருந்ததாக சொல்லும்போது இவ்வளோ பெருசாக அது வரும், இவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும்னு நான் நினச்சலாம், அதை செய்யலை அப்படின்னு ஒரு டவுன் டு எர்த்தாக தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் கேட்குறதா வந்து இந்த சைக்கிள் இன்னும் ஓடுமா அப்படின்னு. நல்லா ஓடும், ஆனால் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாட்டு தான் மாற்றிருக்கேன், பெரும்பாலும் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ அப்படியே தான் இந்த சைக்கிளை வச்சுருக்கேன், மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கூட அவன் சொல்லுவான். ஸோ அடுத்து அந்த சைக்கிள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற இடம் வருது. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓட்டும்போது அரவிந்த் சாமி தான் ஓட்டுறாரு, பின்னாடி அவர் உட்காந்து வராரு. உட்காந்து வரும்போது அதே மாதிரி கைத்தட்டு வரும். அவர் ஃபஸ்ட்டு சைக்கிள் வரும்போது எவ்வளோ குதூகலமாக கைத்தட்டினாரோ தட்டிட்டு வருவார். அப்போ அந்த பிஜிஎம் போடுவாங்க, அப்படியே அந்த சாங் அப்படிங்கிறது வரும். நல்லாயிருக்கும், அது பார்க்க ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்தது. அப்படி சைக்கிள் ஓட்டு போகிறவங்க ஆத்தங்கரைக்கு போகிறாங்க. ஆத்தங்கரைக்கு போய் உட்காந்து காலை தண்ணிக்குள்ளே விட்டு அந்த மீன் வந்து இது பண்ணுறது வந்து ஒரு மாதிரி சுகமாக இருக்கும். நாங்கள் இருக்கிறாங்க. குழந்தைக்கு நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன், அது ஆணோ பொண்ணோ ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான் செட் ஆகணும். இந்த பேர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன பேர் அப்படின்னு. அப்படிங்கும்போது தங்கம் அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்லும்போது இல்லை இந்த பேர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் அப்படின்பான். சொல்லிட்டு அருள்மொழி அப்படின்னு. அது என்னென்னா தான் வாழ்க்கைக்குள்ளார அரவிந்த் சாமி வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காருங்கிறதுக்காகவும் தான் வாழ்க்கை அவர் கொடுத்த அந்த சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொன்று யாரும் கொடுக்காத ஒன்று, அதாச்சும் சின்ன வயசில் அவர் மடியில் தான் அவன் படுத்து தூங்கினான், வேறு யாரும் என்னை அவ்வளோ கிட்ட க்ளோஸில் சேர்த்ததே இல்லைங்கிறதெல்லாம் அவன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவர் அந்தளவுக்கு அவன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். அதனால தான் தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அவர் பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு நெருக்கடி ஏற்படுத்திகிட்டே வருது தொடர்ந்து. ஏன் அரவிந்த் சாமியெல்லாம் நீ யாரோடான்னு கேட்க முடியாததுக்கு இவ்வளோ நெருக்கமா மேலே மேலே வைக்க பார, அவனால் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு போயிடுறான். அப்போ தான் ஒன்று இருக்கும், அரவிந்த் சாமி அதை தாங்க முடியாமல் தான் ஒரு அமைதியாகி திரும்பிப்பார். அப்போ வந்து கேட்பான், நானும் அப்பப்போ பார்க்குறேன் நீங்கள் எங்கே பேசிகிட்டு இருக்கிற இடத்துலேருந்து எங்கேயோ வெளியில் அப்பப்போ போயிடுறீங்க அப்படின்னும் போது அந்த வீட்டு நினப்பா அப்படின்னு அவன் கேட்பான். அரவிந்த் சாமிக்கு வந்து அது ஒரு எஸ்கேப் ரூட்டு. என்னென்னா வந்து கரெக்டு தான், ஆனால் எனக்கு இப்போ இருக்கிறது வீட்டை பற்றின கில்ட்டு இல்லை, நீ சொன்னதோட கில்ட்டு தான். ஆனால் உண்மையாலுமே இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தோ கடந்த 22 வருஷமாகவும் அவன் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வீடு அந்த ஊரை விட்டு போயிட்டோங்கிறதுனால அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான், அந்த கில்ட்டுக்குள்ளேருந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அது வந்து எங்கள் கொள்ளு தாத்தா கட்டின வீடு, அந்த தாத்தா அங்கே தான் வந்து எங்கள் அப்பா பிறந்தாரு, தாத்தா பிறந்தாரு, நான் வரைக்கும் எல்லாருமே பிறந்து வளர்ந்தோம், அந்த வீட்டை பிரிஞ்சுதுங்கிறது என்னால் தாங்கிக்க முடியல, அந்த சைக்கிள் உனக்கு எப்படியோ அந்த மாதிரி அந்த வீடு எனக்கு, நான் சொல்லாமே உனக்கு நிறைய விஷயங்கள் புரியுது இல்லை, எதையும் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவார். அது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போவான். எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த யூரின் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போவான். இரு நானும் வரேன்னு, எங்கே என்னன்னா எங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் அதுக்கப்புறம் தான் தன்னை மீட்டுக்கிற அந்த ஒரு பயணம் இருக்குது. ஒரு 15 வயசில் அரவிந்த் சாமிக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக அவன் ஏற்கனவே ஒருத்தர் ரீகால் பண்ணியிருப்பான். நீங்கள் யூரின் போகும்போது ஏபிசிடி எழுதுவீங்க தெரியுமா, நாங்கள்லாம் சின்ன பசங்க எங்களுக்கு அது வராது அப்படின்னு சொல்லுவான். அரவிந்த் சாமி அதை ரீக்ரியேட் பண்ணி பார்ப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான குரூஷியலான ஒரு சீக்வன்சஸ் வருது. ஆனால் என்னென்னா இந்த சீக்வன்ஸை தான் வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாமே வந்து படத்தோட ஒட்டலை, படத்தோட மூடுக்கு அது செட்டே ஆகலைன்னு சொன்னாங்க. என்னன்னா வந்து வரலாறு பேசுறது, அப்புறம் தமிழர்களுக்கு நடந்த சில அநியாயங்கள் பற்றி பேசுறது, நாட்டில் நடக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து பேசப்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதில் வந்து ட்ராமடைஸ் பண்ணுவான். அப்போ தான் ஒரு யானை மேலே வந்து கரிகால பெருவளத்தன் வந்து சண்டை போட்டது, அதுக்கப்புறம் அவனோட முதுகு வழியாக வந்து அந்த அம்பு பாஞ்சதுனால தான் வந்து சேரமன்னன் வந்து ஏன்னா முதுகில் காயப்படக்கூடாது இல்லையா, காயப்பட்டால் அது அவமானங்கிறதுனால வடக்கு இருந்து உயிர் திறந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அது வந்து சொல்லுவான், அங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயில் வெட்டின்னு ஒரு ஊர் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அந்த நடுகள் இருக்குது, அங்கே போய் நான் தினமும் உட்காந்து பண்ணுவேன், அப்போது எனக்குள்ள அந்த காட்சிகள் ஓடும், எப்படி அவங்க சண்டை போட்டாங்கிற காட்சிகள்லாம் ஓடுன்னு சொல்லிட்டு ட்ராமடைஸ் பண்ணிட்டே வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொல்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது அது ஒரு வியர்டாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு புரிஞ்சுக்க என்னென்னா ஒரு 2 பேர் லிக்கர் சாப்பிட்டுட்டு ஒரு சரக்கு அடிச்சுட்டு பேசும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸ் வரலன்னா என்ன இருக்குது. ஏன்னா நம்மளை சார்ந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்கூடான பிஹேவியர்ஸை காமிச்சிருக்காங்க சரக்கு. இல்லை அது அவங்க சொல்கிற சொன்னி பாரு, நம்ம நிறைய கோயிலுக்கு நான் போவேன், நினைக்க நீங்கள் என்ன கோயிலுக்கு போகிறீங்க நான் கோயில் போவேன், போய் பார்க்கும்போது நமக்கு தோன்றதெல்லாம் இப்போ பெரிய கோயில் போகிறோன்னா தஞ்சாவூரில் இந்த இடத்துல தான் ராஜா நடந்து வந்திருப்பாரு, இங்கே தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும், இங்கே தான் சோழன் போயிருப்பாரு, இப்படிலாம் போயிருப்பாரு. நம்ம அந்த இடத்த பார்த்து ரசிப்போம்ல, ஒரு ஹிஸ்ட்ரி பேக்கில் ரிவைண்ட் பண்ணி போய் அங்கே என்ன நடந்திருக்கும்னு பார்க்கறதுல தான் நமக்கு ஒரு பூரிப்பு இருக்கும். அந்த மாதிரி நம்ம சில இடங்கள் போகும்போது இப்போ நீங்கள் பெரிய கோயிலெலாம் எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், நசன் பீப்புள் இருந்துகிட்டே இருப்பாங்க போவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் இடம் யாருமே இல்லாமல் ஒரு மயான அமைதியில் இருந்ததுன்னா இது என்ன மாதிரி இடம், எப்படி இருந்த இடம், காலம் பாருங்கள்,
இப்படிலாம் வாழ்ந்தாலுமே இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்ற இடத்துக்கு ஒன்று ஆக்கிடும்ல. அதுவும் அந்த இருள் சூழ்ந்த அந்த இருட்டு அதாவது எப்படின்னா இந்த படத்தில் பாருங்கள் நிறைய அந்த ஒரு இருட்டில் நடக்கிற கதை தான் என்ன மாதிரியான மூடு கொடுக்கும் அப்படின்னா அது வந்து எம்பசைஸ் பண்ணிவிடும் கொஞ்சமாக அப்படியே பயங்கரமாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த இருட்டில் பண்ணும்போது மனிதர்கள் எல்லாமே சாந்தமாகிற நேரம் அது. பகலில் வந்து வேலை அது இது ஸ்ட்ரெஸ்ஸு குடும்பம் குட்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கவங்க நைட் ஆனால் அந்த அமைதிக்கு திரும்பிடுவாங்க. வேலை எதுவும் கிடையாது, நம்ம ரிலாக்ஸ் ஆகினது ஒரு மூடு கொண்டாந்துருவாங்க. நீங்கள் ஒரு வயலண்ட்டை கொண்டாந்தா கூட அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெரியும். அந்த இடத்துல ஒரு பிளிஸ்ஸாக ஒரு சின்னதாக உட்காந்து 2 பேர் தனிமையில் ஒரு விளக்க வச்சுட்டு பேசுகிறாங்கன்னா அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு நேஷ்டாலஜியாக கொண்டு போயிடும் அங்கே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இரவு நீங்கள் இது வந்து நீங்கள் மழை கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக அழுகுறதுக்கும் ஒரு மழையில் அழுதாங்கன்னா அது எமோஷன் அப்படியே டபுள் ஆக்கி விட்டுரும். அதே போல் ஒருத்தர் சிரிக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு மழையில் 2 லவர்ஸ் சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த எமோஷன்ஸ் இன்னும் ட்ரிகர் பண்ணிவிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயமான அந்த இரவு இந்த படத்தில் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஒரு இரவில் எல்லாத்தையும் ஊரை விட்டுட்டு ஆஃபீஸை விட்டுட்டு ஜாலியாக ஒருத்தன் வந்திருக்கிறான், இங்கே ஒருத்தவன் பிடிச்சவனோட உட்காந்துருக்கிறான். அப்போ 2 பேரும் சேர்ற அந்த இரவு எப்படி இருக்கும் காட்டப்படுறதே நல்லாயிருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு சோழர்கள் சேரர்கள் இந்த மாதிரி இப்படி சண்டை போட்ட இடம்டா அது இப்படிலாம் ஆண்டவன்டா இன்னைக்கு ஒன்றுமே இல்லைடா அந்த இடம் காலி ஒரே ஒரு இடிஞ்சு போன மாதிரி ஒரு கோயில் இருக்கடான்னு காட்டுறதே வந்து ஒரு நல்ல மெட்டஃபராக இருந்தது. அதில் எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னன்னா இதுதான் அது எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டு அந்த அவங்க சண்டை போடுறதே வந்து அந்த கேடயம் வால் சண்டை போடுறது இடி முழக்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்காலம் அப்படின்னு கத்துவா. பொற்காலம் தான் நம்ம அதுக்காக அவங்களுடைய ஆட்சி காலம் நல்லா இருந்தது, அவங்க காலத்தில் அவங்க பெட்டராக பண்ணாங்க. ஆனால் திரும்ப நம்ம அங்கே போக முடியாது இல்லை. திரும்ப ஒரு அரசன் இன்னொரு அரசனை கொண்டு அவன் தலையை ஈட்டியில் குத்தி கொண்டு போகிற ஒரு பார்பரியன் கல்ச்சர் மாதிரி ஆகிடும் இல்லை திரும்ப நம்ம போகிறது. ஓகே அந்த காலகட்டத்தில் நியாயங்கள் இருந்தது, ஆனால் திரும்ப நம்ம அது போகிற அளவுக்கு எனக்கு மனசு அது ஏற்றுக்கல. பட் அதை அவன் சொன்ன விதமும் அந்த காட்சியும் வந்து நல்லாயிருக்கும். பட் ரொம்ப அவேவாக போன மாதிரி தான் இருக்குது, அதுதான் கிரிட்டிக் சொன்னது. பட் படத்தில் அவங்க 2 ட்ரங்கன் பீப்புள் அவன் எங்கெங்கெல்லாம் போய் அவன் என்னென்ன பண்ணுவானோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான காட்சியாக தான் அது இருந்தது. ஓகே அதோட தொடர்ச்சி தான் அந்த வீரன் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டே தான். ஆனால் அப்படி ஒரு ஆள் இருந்தார் நமக்கு பக்கத்தில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ்நாட்டு எல்லையில் இருந்து அப்படின்னு அந்த மக்களையும் அழிச்சாங்க. நம்ம ஒரு கை கொடுத்துருந்தா வந்து உதவி இருக்கலாம் அப்படின்னு அதுக்காக உருகிறதா இருக்கட்டும். அடுத்து வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுட்டுக்கொல்லப்பட்டப்போ அந்த போராட்டத்தில் தான் இருந்ததாகவும் தான் கூட தான் அந்த பொண்ணு இருந்ததாகவும் அதாச்சும் இறந்து போன ஒரு பொண்ணு தான் கூட இருந்ததாகவும் அப்போ சொல்லுவாங்கள்ல போனா வயசு தானே இருந்திருக்கும் அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தை பிறந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாச்சும் இறந்து போனவங்களுக்காக வந்து நான் வந்து திதி கொடுக்குறேன் இப்போவும் அப்படின்னு அவன் சொல்கிறது. இந்த இடம்லாம் தான் கொஞ்சம் வந்து அவேவாக ஃபீல் பண்ணாங்களோ ரிவ்யூவர்ஸ். பிரேம் ஒரு சென்சிபிளான ஒரு ஆள், நல்ல லேயர்டாக வச்சு எழுதக்கூடியவர் தான். ஃப்ராக்மெண்ட்டாக இது மட்டும் தனியாக தெரியுது அப்படின்னா படத்தில் நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் தனியாக தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருந்திருக்காங்க. அதான் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இவர் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரெகுலரான அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே எழுதுகிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு நாவல் டைப்பில் எழுதுவேன் அப்படிங்கிறார். இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு நாவல் டைப்பில் நீங்கள் எழுதுறதுனால அதுக்கு முன்கதை பின்கதை அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ நீங்கள் குவென்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சாப்டர் எழுதுவார். பல்ப் ஃபிக்ஷன்லாம் பார்க்கும்போது சாப்டர் ஒரு பேர் போட்டு போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையாக எழுதுறதால படத்தில் வந்து ஒரு இந்த ஃப்ராக்மெண்ட்டான பீஸ் இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் கார்த்தி வந்து ஒரு கருப்பு கொடி போட்டுட்டு உள்ளே வராரு, ஏன் வராரு என்னன்றதுலாம் அப்போ தெரியல. பின்னாடி சின்ன விஷயம் வந்து அவர் வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தை பற்றி பேசி இதை வச்சு அவர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு வந்துருக்காரு, இப்போ அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னே தெரியல நமக்கு. திடீர்னு அப்புறம் ஒரு சீனில் பார்க்கும்போது ஒய்ஃப் வந்து கட்டிலில் வந்து புடவையை போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து ஓகே அவங்க அப்பா வந்து துணிக்கடை சொன்னார் பேசுகிறாரு, நமக்கு நினச்சிருந்தா ஒரு ஷார்ட் வச்சிருக்கலாம் அவர் துணிக்கடையில் வச்சிருக்க மாதிரி. அது மாதிரி வைக்காமல் இப்படி பண்ணதுங்கிறது நல்ல விஷயம். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கான பேக் ஸ்டோரி எழுதப்பட்டிருக்கு. மேபி இதுவே ஒரு அன்கட்டட் விஷயம் 3 மணி நேரம் வரதால அது கட்டாக இருக்கலாம்னு தோணுது. அப்படி இல்லைன்னா எடுக்காமல் கூட விட்டுருக்கலாம். இந்த பீசஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் கதையை. ஆற்றுல 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக் கிட்டத்தட்ட ஒரு நல்ல போதையில் வந்து படுத்துட்டான். அப்படிங்கும்போது இன்னும் மட்டையாட்டியானோடனே இவ்வளோ குடிச்சது இது கூட இல்லைன்னா என்ன அப்படின்னு ஒன்று வரும். அப்போ இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட மார்னிங்லங்கிறதுனால பேர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிற டைம், ஏர்லி மார்னிங்கில் அந்த 4 மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிடும். வந்துட்டாங்களா இனிமேல் தூங்க விட மாட்டாங்க, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் ஒன்று இருக்குது, அது என்னென்னா இந்த செருப்பை மாற்றி போட்டுக்கிறது அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லலாம். 2 பேருக்குமான அந்த உறவு வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்குங்கிறத. அதாச்சும் என்னோட பர்சனல் ப்ராடக்ட்டை நான் இன்னொருத்தர் பயன்படுத்த கொடுக்க மாட்டேன் இல்லையா. இப்போ செருப்பு அப்படிங்கிறது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், அது கொடுக்க மாட்டோம். ஆனால் இவனை எதுவுமே அலோவ் பண்ணல, தொடர்றதுக்கோ பார்க்கறதுக்கோ ஃபோனு பர்சனல் இருந்தவன் இன்னைக்கு ஒரு பொருளே கொடுக்குறான்ற அளவுக்கு செப்பலை வந்து ஷேர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது. நான் உங்கள் செப்பலை மாற்றி போட்டோன்னே எனக்கு தெரியும் அப்படின்னு, ஏன்னா அவன் பார்த்துருவான் முன்னாடி போடுறத. அதுக்கப்புறம் இவன் வந்து கேஷுவலாக அந்த செப்பலை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அதான் ஆர் யூ ஹாப்பி அப்படிம்பாரு. ஹாப்பி அப்படின்னோடனே நீ அப்படின்னோடனே நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுவான். 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டு வாசலில் போய் அந்த சைக்கிள் நிறுத்தும் போது கரெக்டாக பால் கேன் தூக்கிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க. புள்ளதாச்சி பொம்பளை வீட்டில் விட்டு என்ன நேரத்தில் எங்கடா சுற்றிட்டு வர அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. இதுதான் நம்ம அந்த ஊரோட அந்த ஊரை வந்து அவர் அப்படி தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராரு. ஊரில் 4 மணிக்கு வெளியத்தால் எந்திரிச்சிடுவாங்க, கோலம் போடுவாங்க, இப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிகிட்டே வராரு. 2 பேரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பில்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காலையில் அவர் ஊருக்கு போகிறாரு.
லாஸ்ட் டைம் இன்னொன்று போதையில் இருக்கும்போது சில விஷயங்கள் நம்மளால கேட்டுற முடியும். போதை இல்லாத போது கேட்கறத விட அப்போ அவர் கேட்குறதா வந்து அந்த இருங்க நான் சேஃப்டியாக போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு அந்த 4 பேர் நீங்கள் மன்னிச்சிடுங்க அத்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு உனக்காக நான் மன்னிச்சிடுறேன் அப்படின் போது சத்தியமா அப்படின்னு வந்து கிட்ட வந்து கேட்பான். அப்போ தான் அந்த படத்தோட மெயின் தீம் பிளாட் வந்து ஓப்பன் ஆகுது. நீ எப்படி இப்படி இருக்க, நீ இப்படியே இரு அப்படின்னு. அதாச்சும் எல்லாருக்கும் நல்லவங்களா, நமக்கு எவ்வளோ தீமை பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளை வாழ்க்கையில் வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல புஷ் பண்ணி தள்ளி கூட விட்டுருக்கலாம் கீழே கூட, பட் அவங்கள கூட மன்னிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிற ஒரு இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனித மாண்பு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வழியாக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த 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 இதுக்கப்புறம் தான் வந்து கார்த்தி வந்து கீழே படுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். காலையில் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னையும் என் ஒய்ஃபையும் ப்ளஸ் பண்ணணும், அதுவும் நீ வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் என் பேரை சொல்லி ஒரு தடவை கூட நீங்கள் கூப்பிடல, எங்கள் பேரை சொல்லி வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ட்ராமா ஒன்று உருவாகும். இவ்வளோ நேரம் இவ்வளோ ட்ரூவாக இவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கிற ஒருத்தன், என் மேலே இவ்வளோ அன்பை காட்டுற ஒருத்தன், அவன் பேர் தெரில என்னன்னு வாழ்த்துவேன் நான். அதுவும் அவன் பிறக்க போகிற குழந்தைக்கு என் பேரை வைக்க போகிறேன்னு சொல்கிறான். அவனை நான் எப்படி வந்து வாழ்த்துவேன் பேர் சொல்லிங்கும் போது ஒரு 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 ஃபீல் ஒன்று வரும்ல, அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதான் அதை பில்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. அது வந்து ஒரு சீனும் பில்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. ஆரம்பத்தில் கேட்கும்போது அவனால் மறுக்க முடியல, நீ யாரான்னு கேட்க முடியாத சுச்சுவேஷன் ஒன்று ஒன்றா பாரை ஹை பண்ணிட்டே போகிறாருன்ற ஒரு உச்சம் தான் அது. நாளைக்கு என் பேரை சொல்லி வாழ்த்தணும் போது இவ்வளோ தூரம் பழகிட்டு நைட்டு எல்லாம் இது என்னன்னா ஒரு கட்டத்தை தாண்டிட்டாரு. நீ ஒரு 10 நிமிஷத்தில் கேள்வி கேட்டிருந்தா கூட அது லைட்டாக இருக்கும். 1 ஹவரில் ஓகே வீட்டுக்கு வந்து பேசி குடிச்சிட்டு இவ்வளோ தூரம் போய் நான் கடைசியாக காலையில்னு சொல்லும்போது இந்த நெருக்கடியில் ஒருத்த வந்து பேர் கேட்டானா அது எவ்வளோ அசிங்கமாயிடும்ன்ற இடத்துல. ஸோ கார்த்தி அப்படி சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ஏற்படுற ஒரு ட்ராமா, அதாச்சும் தான் பேரை வந்து குழந்தைக்கு வைக்க போகிறேன்னு சொல்கிறான், ஆனால் எனக்கு இவன் பேரை தெரியாது, காலையில் விஷ் பண்ண சொல்கிறான், அதுவும் கன்சீவாக இருக்க ஒய்ஃபையும் இவனையும் சேர்த்து விஷ் பண்ணணும். அப்போ அவனுக்கு ஏற்படுற ஒரு ட்ராமா இது ஒரு 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 குற்ற உணர்வையும் ஏற்படுத்துதில்லை. இது வரைக்கும் நான் தெரிஞ்சிக்கவே இல்லை, இன்னொன்று இவன் யாருன்னே எனக்கு தெரில, இவன் இவ்வளோ அன்பை காட்டுறாங்கிறதுல தான் நான் நெகிழ்ந்து போய் அவனோட இருக்கேன், ஆனால் இவன் யாருன்னே எனக்கு தெரில, இவன் பேர் தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவில் தான் வந்து திரும்ப போய் அந்த ஃபோட்டோஸ் அவனோட அந்த என்சிசி ஃபோட்டோஸ்லாம் போய் தேடி பார்த்து பேர் கண்டுபிடிக்க முடியுமான்னு தேடுவான், அந்த போட்டியிலலாம் போய் பார்ப்பான், பட் கிடைக்காது. அப்போ அந்த சத்தம் கேட்டு வந்து ஸ்ரீதிவா வெளில வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க, இன்னொன்று சமைச்சு தரவா அப்படின்னு கேட்பாங்க. எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறோன்னு உங்ககிட்ட சொன்னாரா அவரு அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்பாங்க. சொன்னாருமா அப்படின்னு அழுதுகிட்டே அவன் அதை ரிப்ளை கொடுப்பான். பட் அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஒரு சென்ஸில் இருக்கும், நீங்கள் போய் படுங்க நான் காலையில் இதை வந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னும் போது அவங்க போனதுக்கப்புறம் அவனுக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காலையில் அது அந்த அம்பலப்படுறதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை வேறு என்ன வேணால் சொல்லி சமாளிச்சிடலாம். இவனுக்கு இவ்வளோ நேரமாக தெரியல அப்படிங்கிறத வந்து அவன் ஏற்றுப்பானாங்கிறது இவனுக்கு தெரியலன்னும் போது அந்த வீட்டிலேருந்து கிளம்பி ஓடும்போது தவறுதலாக திரும்ப கார்த்தியோட செப்பலை தான் போட்டுட்டு அவன் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வேகமாக வெளியே போயிடுறான். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் ஒரு சில இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பீரோலாம் இருக்கும் வீட்டில், அதில் அந்த ஜல்லிக்கட்டில் அந்த காலை வாங்கின பீரோஸ் இருக்கும். அதே மாதிரி அரவிந்த் சாமிக்காக அவங்க படுக்கிறதுக்காக ரெடி பண்ணுற அந்த பெட்டு கூட வந்து அந்த கட்டில் கூட அந்த ஜல்லிக்கட்டில் காலையில் ஜெயிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த வீட்டில் அந்த மாதிரி பரிசு பொருளாக இருக்கும், அதெல்லாம் அங்கேருந்து வந்ததுங்கிறது தெரியும். ஸோ அங்கேருந்து கிளம்பி வேகமாக ஓடும்போது தான் திரும்ப கமலோட வாய்ஸில் இவன் ஃபஸ்ட்டு டைம் ஊரை விட்டு போகும்போது நான் போகிறேங்கிற பாட்டும் இப்போ வந்து கரெக்டாக அது எங்கே ஆரம்பிக்குன்னா கிளம்பிடுவான். அவன் தலைக்காணி எடுத்து தலையில் அப்படி அடியில் வச்ச வந்து யாரோ அப்படின்னு கமல் பாட ஆரம்பிக்கிறது நல்லா யாரோ. ஏன்னா இப்படி ஒரு உறவை நான் எப்படி நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படிங்கிற அந்த துணியில் தான் அந்த பாட்டு இதுக்கப்புறம் இருக்கும். நான் போகிறேங்கிறத தாண்டி இப்போ வந்து வேற ஒரு ஃபீல்டில் தான் போவான். இடையில தான் அந்த செப்பல் போயிடும், செப்பல் ஓடும்போது தவறி போயிட்டு ஒரு ஸ்டெப் திரும்பி வந்து அதை எடுத்து தான் நெஞ்சோடு அணைச்சிட்டு தான் போவான். ஏன்னா இப்போ அந்த மனுஷனை அவன் வேல்யூ பண்ணுறான். அதனால் அது என்னங்கிறது மெட்டீரியல் என்னங்கிறத தாண்டி அது செப்பலாக இருந்தாலும் அதை அணைச்சிட்டு கரெக்டாக ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் போயிட்டு அந்த செப்பலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு முறை போயிடுவான். போயிட்டு திரும்பி வந்து ஒரு முறை பார்ப்பான், ஏன்னா பின்னாடி வரானா, அவன் எந்திரிச்சிருந்தானா பார்த்துருந்தானா பின்னாடியே வந்திருப்பான். ஒரு முறை எட்டி பார்ப்பான், ஒரு வேளை வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப தான் அந்த ஒரு கோயில் வாசலில் போய் நிற்பான். அப்போ போகிற வழியில் அந்த தெருக்குள் காட்டுவாங்க விடியுதுங்கிறத சிம்டம், பால்காரங்க வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு இருப்பாங்க, கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. அதான் சொல்கிறது, அந்த மூட் அது என்ன டைமுங்கிறது வந்து விஷுவலாக காட்டுற ஒரு சென்ஸ் இருக்குல்ல, பின்னாடி ஆடியோ அதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ திரும்ப கோயில் வாசல். ஸோ அங்கேருந்து போனவர் நேராக வந்து ஒரு கோயில் வாசலில் போய் நிற்கிறாரு. அந்த கோயிலில் வந்து திருப்பள்ளி ஏற்றி நடக்குது. சாமி வந்து திருப்பி எழுப்புவாங்க, பள்ளியறைக்கு போனவரை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ திரும்ப அதே மாதிரி திருவாசகம் பின்னாடி பாட்டு ஒழிச்சிட்டு இருக்கு, மணி சத்தம் கேட்குது, கோயிலில் லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது பக்கத்தில் இருக்க அந்த பூக்காரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் அவர் சொல்ல, நான் குளிக்கலை அப்படின்னு. குளிக்கலை அப்படின்னு, நம்ம சாமி தானே, குளிச்சா என்ன குளிக்கலாம் என்ன, சாமி ஒன்று கோச்சிக்காது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சென்னைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்பேன். அந்த அம்மா தான் கேட்கும், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு. சென்னைக்கு நீங்கள் தஞ்சாவூர் போகிறதுக்குன்னா இங்கேயே பஸ் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க. வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். அப்போ கூட அவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் வேணா வந்து உட்காந்துக்கோங்க, இங்கே இடம் இருக்குது அப்படின் போது
அந்த கோயிலோட தூண்கள், அந்த இடிஞ்சு போன சின்ன சின்ன கற்கள் மாதிரி தூண்கள் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் உட்காருவான். காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு. டீ தான் சரியா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு. ஒன்று ப்ரஷ் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவாங்க குளிக்கலை, பல்லு வளர்க்கலை அப்படிங்கிறத ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து ஒரு பொட்டு மட்டும் எடுத்து அங்கே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இன்னும் கொஞ்சம் இப்படி ஒரு மனிதர்களா அப்படின்றத உணர்ந்துட்டு தான் வந்து திரும்ப அவனுக்கு வந்து அது ஒரு ரியலைசேஷன். அவன் மட்டும் இல்லை, மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்காங்க, பார்க்குற மனிதர்கள் மேலே சக மனிதர்கள் மேலே அன்பு காட்டுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அர்ச்சனை ஒன்று பண்ணிடுங்க அப்படின் போது யார் பேருக்குன்னு போது திரும்ப பேர் தெரியாது, சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பஸ் ஏறி திரும்ப போகிறது. அந்த பர்டிகுலராக ஒரு கோயில் இருக்கும், எங்கே வந்து சேர மன்னனோட அந்த நடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி ஒரு இடத்துல சொல்லுவாரோ, அந்த கோயிலை வந்து போகிற வழியில் பார்த்துட்டு இறங்கி அந்த கோயிலை போய் நின்று பார்த்துட்டு திரும்ப பஸ் ஏறி போகிறதா காட்டப்படும். அதுக்கப்புறம் சென்னை தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சீனில் வந்து கோயில் நடை அடைப்பாங்க. அதாச்சும் இவன் அந்த எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டான், சொந்த ஊர் வீடு சொந்தம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் இங்கே அவனுக்கு வந்து ஒரு புது டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. கோயில் எப்படி நடத்த இருக்குதோ அதே மாதிரி அவனுக்கும் அந்த திறந்துருச்சு. அவன் மூடி வச்ச எல்லா கதவுகளும் திறந்துக்குச்சு அப்படிங்கிறது. அதனால தான் அதை மெட்டஃபரிக்கலாக இங்கே வந்து பள்ளி அதாச்சும் கோயில் திறக்கிறத வச்சுருக்காங்க அப்படின்றத நான் மெட்டஃபரிக்கலாக. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு யோசிச்சு பாருங்க, யாருனே தெரியாத ஒருத்தவன், பேர் தெரியல, இவ்வளோ நாள் முடிஞ்சு அவன் வந்து தன்னோட வாழ்க்கை இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்களான்னு பார்க்குற ஒருத்தவன். ஸோ இந்த இடத்துல அவன் ஊர் விட்டு போகிறான், பஸ் ஏறி சென்னைக்கு போயிடுறான், அங்கேவே இதை எண்ட் பிரேம்குமார்னு போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும். அது ஒரு மாதிரி யாருனே தெரியாமல் ஒருத்தன் ஒரு மனுஷனை பார்த்து வந்து வாழ்கிறான் அப்படிங்கிறது ஒரு பொய்ட்டிக்கான ஒரு எண்டிங்காக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் அது படம் அதை மட்டும் பேசுறது இல்லை இல்லையா. நாம் ஏற்கனவே சொன்னது தான், நாவல் அது ஃபிலிம்காக எழுதும்போது ஓகே, இது ஒரு நாவல் மாதிரி எழுதப்பட்டதுனால அதுக்கு விடையும் அது சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பெரிய மனிதர்களாக நாம் வச்சுக்கிற தடைகள் இருக்குல்ல, நம்மளோட அறிவில் இல்லை முதிர்ச்சின்னு நாம் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு கௌரவமோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறோம். அந்த தடையை உடைக்க இது முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் ஒரு அடுத்த ஜென்ரேஷனில் அது ரொம்ப ஈஸியாக கிடக்குறாங்க இல்லையா. அந்த அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறதை நான் அப்படி தான் பார்த்தேன். என்னென்னா இவனுக்கு இருக்கிறது தடை, இவன் மெச்சூரான ஆள் தான், ஆனால் அதை உடைக்க முடியாமல் இவன் தவிக்கும் போது அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதை ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போகிறாங்கிறத நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த காட்சியை. கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த கால் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது அந்த காலில் வந்து எப்படி இவன் விட்டுட்டு ஓடிட்டு வந்து அந்த இதில் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு அது நடந்ததே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் காலைல டைம் ஆச்சு, டிஸ்டர்ப் பண்ண வேணாலும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டான், மாமா கூட ஃபோன் பண்ணாது, அவனை தொல்லை பண்ணாதனவே இவன் பண்ணாமல் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் அவன் இருக்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னும் போது அந்த பதவதிப்பாக அவன் அந்த கேள்வி எப்படி கேட்க போகிறாங்கிறதே அங்கே கார்த்தி நடந்துக்கிட்டே இருப்பார். அங்கே இருந்து பாம்பை பார்ப்பார், அதை கொண்டு வர நடந்து வருவார் காட்டுக்குள்ள. அப்படி நடக்கும்போது கேட்குறான், எனக்கு உண்மையாகவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படியே இருந்துட்டேன். உண்மையாவா யாருன்னு கேட்டால் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிடுறான். ஸ்டன் ஆகி கலங்கி உட்காந்துடுறான். அப்புறம் திரும்ப அவன் அது இப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையே கார்த்தி, நம்ம இவ்வளோ தூரம் பார்த்த கேரக்டர் வந்து இப்படி சோகமாக வர கேரக்டர் இல்லையேன்னும் போது தான் இப்போச்சும் கேட்கணும்னு தோணுச்சு இல்லை அப்படின்னுவான். ஸோ அப்புறம் சொல்லுவான், நீங்கள் போய் சொன்ன மாதிரி நானும் ஒரு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி பஸ்ஸு 9 மணிக்கெலாம் போயிட்டு எனக்கு தெரியும், ஆனால் அவனை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே நமக்கு தெரியும் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக காட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி காட்டி வருது, அங்கே வந்து பொய் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அப்படிங்கிறதும் ரெண்டு பேருக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து காட்டப்படும். அப்போ அவனை விட்டு கொடுக்காமல் பேசுவான். ஸோ நான் ஏன் வந்து படம் அங்கேயே முடிஞ்சிடணும், அவன் ஊர் விட்டு கிளம்பி அந்த பூக்கார மாட்டேன்னு கிளம்புற இடத்துல ஏன் முடியணும்னு சொல்கிறேன்னா, அரவிந்த் சாமியோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா, ஒரு ரெடெம்ஷன். அவன் வந்து ஒரு நிலையை அடைஞ்சிட்டான் பெருசாக, அவன் யாருன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதை தாண்டி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உறவுமுறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவன் பேர் என்ன தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப சிறுமியாக எனக்கு படுது அந்த இடத்துல. ஓகே. அப்போ இந்த உறவுகளை தாண்டி அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம், ஒரு மொமெண்ட் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை அடைஞ்சிட்டான்ல, இதுக்கப்புறம் வந்து நீ யார் உன் பேர் என்னங்கிறதுலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயமா படுறதால எனக்கு அப்படி தோணுது. ஓகே, அதை அடைஞ்சு என்ன பண்ண போகிறான், அடைஞ்சு அதன் வழியாக வந்து அந்த உறவையும் தக்க வச்சுக்கிறது தான் வந்து முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த படம் நோக்கி நகருது. இது எல்லாம் கூட நம்ம இன்டெலெக்சுவலாக பேசிக்கிறது. ஆனால் இதில் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, படத்துக்கு வந்து நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்கணும். படத்தை நம்மளோட ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே விடுறதில்லை, படத்தை நிறைவு பண்ணணும், ஒரு பூரணத்துவத்துக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு நிறைவை கொண்டு வரணும். அப்படின்னா என்ன வச்சு கொண்டு வரணும்? அந்த நிறைவு எனக்கு வரல. இப்போ கொடுத்த கிளைமேக்ஸில் எனக்கு அது இவ்வளோ நேரமாக ஒரு 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக ஒருத்தன் ஒன்று என்னன்னு கேள்வி கேட்காத கடைசியாக கேட்டது ரொம்ப ஃப்ளாட் ஆகி போச்சு. நீ யார், ஓ இதானா நீ, அப்படி அதை நீ சொல்லாமே விட்டுருந்தீங்கன்னா இன்னும் பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீ என்ன மாற்றிட்ட, நீ யாராக இருந்தா என்னடா. இப்போ தீபாவளின்னு படம் வந்துச்சு, பாவனாக்கு ஞாபகம் மறந்து போயிடும், உயிர் கூட காதலிச்ச ஜெயம் ரவி யாருன்னே தெரியாது. அந்த படத்தோட கதையை பாருங்கள், அவன் போய் திரும்ப ஞாபகப்படுத்துறதுல வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த படம் ஃபுல்லாக, அவனுக்கு ஞாபகமே வராது. ஆனால் கிளைமேக்ஸில் அவன் நீ என்னை இப்போவே இவ்வளோ லவ் பண்ணுறேன்னா நீ ஒரு வேலை உண்மையாகவே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அது ஞாபகம் இல்லை, ஆனால் நீ இந்த மொமெண்ட்டில் என் கூட இருந்தது வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு லவ் பண்ண ஆரம்பிப்பான். அது எப்படி இருக்குது கிளைமேக்ஸ்? அப்போ
அப்போ பழசு எனக்கு முக்கியம் தேவையில்லை, இந்த இது எனக்கு நல்லா இருக்கு, நீ உன்னோட தன்மை எனக்கு இல்ல பிடிச்சிருக்கு. அவன் வந்து என்னை இவ்வளவு லவ் பண்ணிட்டேன், என்னை இவ்வளவு லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா, அது மாதிரிதான் இருக்கும் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் கடந்து அந்த உறவு இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்குல்ல, இவ்வளோ என்னை இப்படி நேசிச்சிருக்குல்ல, அந்த உறவை நான் இன்னும் கொஞ்சம் அணைச்சிக்கிட்டா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு உணர்வு அணைச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நீலத்தாமரா மாதிரி, மகேஷ் என்ற பிரதிகாரம், அப்புறம் 24 நார்த் காதம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. கிட்டத்தட்ட அதுவுமே இந்த மாதிரி நைட்ல ஒரு ஜேர்னில போற ஒரு படம் தான். அது எவ்வளவு சிம்பிளா இருக்கும்ல, இவ்வளோ பெரிய டிராமா இருக்கு அது படத்துல இருந்து. அந்த மாதிரி சிம்பிளாவே இது கட்டமைச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு மெமரியை போய் திரும்ப ரீவிசிட் பண்ணுறது தான் படம், கரெக்டுங்களா இல்லையா? இப்போ நம்ம இது நீங்கள் மெமரிஸ் இதெல்லாம் இன்செப்ஷன் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்செப்ஷனில் அவன் மெமரிஸ் அடிக்கடி ரீகால் பண்ணுவான் இல்லையா? ஹீரோ வந்து ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி வந்து விண்டோலாம் அவனோட குழந்தைகளை திரும்ப திரும்ப வர்ற அந்த உணர்வுகள் இருக்கும். அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும்ல படத்தில். ஏன் வந்து ஒரு மெமரிஸை நம்ம திரும்ப போய் விசிட் பண்ணுறோன்றது படத்துக்கான பர்பஸ் இதில் இல்லை. வரான், அந்த மெமரி வச்சு ஃபீல் பண்ணுறான், போகிறான். அதாவது படத்தில் மெமரி ரீகால் பண்ணுறது ஒரு சீன், படம் முழுக்கவே அதே சீன் தான். படத்தில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸு, ஒரு ஏற்றம் இறக்கம்லாம் இல்லாமல் அவன் திரும்ப திரும்ப அவனோட நினைவுகளை கிளர்த்துறது மட்டும் தான் படமாக இருக்கே தவிர, அது ஏன் அந்த மெமரிஸ் வந்து எதுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னியோ, இதுக்காக தான், இந்த பர்சனுக்காக தான், இதை செய்ய தான் அப்படின்னு ஒரு பர்பஸ் இல்லைங்கிறது ஒரு பெரிய ட்ராமா இருக்கு. ஆனால் அது ரொம்ப அக்ரினியாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய பேர் கனெக்ட் ஆக முடியாமல் கூட போயிடலாம். அது வேற ஏதோ ஒரு ஹையர் பாசிபிலிட்டி நம்ம சொல்கிறது என்னன்னா, வேற ஏதோ ஒரு பெரும் நிகழ்வு நிகழ்ந்து குடும்பங்களுக்குள்ளார நிகழ்ந்திருக்கலாம். பட் அது வீடு ஊருன்னு இருக்கும்போது அது ஒரு அக்ரினை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு அது மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் உண்டுங்கிறதே நம்மளால. இல்லை, அது என்ன பர்பஸ், என்ன பண்ண நினைக்கிறான் இப்போ அந்த படத்தில்? அந்த படத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா வந்து, ஓகே அவன் வந்து புஷ் பண்ணப்பட்டு தான் வந்தான், ரீகால் பண்ணிக்கிட்டான். அவன் ஓகே இனிமே வந்து இப்படி ஒரு பிளாக் வந்து நமக்கு தேவையில்லை, மனிதர்களை வந்து நம்ம வெளி அதாச்சும் வெட்டி வச்சுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு உணர்வோட அவன் திரும்பி போயிடுறான் அப்படிங்கிறது தான். அது வேற ஒன்றும் இல்லை. அது அவனுக்குள்ள நடந்த மாற்றம், அது ரெடம்ஷன். அது ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் இல்லை, இவ்வளோ ட்ராமாக்கான ஒரு ஆக்ஷன் வந்து இப்படி ஒரு பர்பஸாக உள்ளே போயிட்டு ஊரில் கூட இப்படி செஞ்சுட்டு வந்தான், இல்லை இப்படி போயிட்டு வந்தால் இங்கே ஒன்று நடக்குங்கிற மாதிரியான ஒரு பர்பஸ் ஸ்ட்ராங்காக இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அது ரொம்ப தின் லைன் தான், அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அந்த தின் லைன் இப்போ அதை நாவலாக படிக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட அதுதான் வந்து இந்த ஆக்டர்ஸையுமே கூட ட்ரிகர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். படிக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த உணர்வு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஏன்னா நம்மளோட பர்சனல் எமோஷன்ஸ் தான் அதோட போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நாவல் படிக்கும்போது இன்னும் கூட நமக்கான ஒரு விஷுவல்ஸை வந்து அது கொடுத்துருக்கும். அதனால தான் நாவல் நிறைய படிக்காதவங்களால இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியலையோ, அதுதான் நானும் வந்து சொல்ல வந்தேன். இந்த படம் வந்து பெரும்பாலான சாமானிய மக்களை போய் சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அது வந்து ரிவ்யூவர்ஸ்னால கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா அது ரொம்ப பர்சனலாக, அது நம்ம ஊரில் படிக்கிற மக்கள் தொகையோட கணக்கே வந்து ஒரு 10% 5% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாவலை வாசித்த ஒரு உணர்வு கிடைச்சிருக்கும். இந்த படம் வந்து எனக்கு பிரேம்குமார் எப்படியாப்பட்ட ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா, ரொம்ப சென்சிபிளாக இருக்கார், ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷுவல் சென்ஸ் இருக்குது அவருக்கு. இது எல்லாமே இருக்குது. படம் உண்மையாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது, நிறைய மெமரிஸ் கொடுக்குது. அப்புறம் வந்து வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகாக வாழ்ந்து பார்த்துடலாம், இல்லை வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் கொடுக்குது. படம் பார்த்த வரைக்கும் எல்லாருமே எங்கேஜ் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். படம் வந்து எல்லாருமே ஒரு நல்ல மெமரியை கொடுத்துருக்கு. அதர்வைஸ் இந்த படம் ஓடாமல் போனதுக்கு பர்டிகுலராக இதுதான் காரணம் அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்லிட முடியாது. அதான் ஒரு பெரிய சிக்கல்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் என்னவா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, ரிவ்யூவர்ஸ் தான் இந்த படத்தை ஓட உள்ள, அவங்களுக்கு இது ஏதோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி. பட் இப்போது சுஜாதா ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு படத்துக்கு ஏன் ஓடுது ஏன் ஓடலை இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு கோல்டன் ரூல். அது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் படம் தான் கொடுப்பீங்க. அந்த ரூலை யாருமே இது வரைக்கும் புரிஞ்சிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். எனக்கு என்னவோ பிரேம்குமாருக்கு நான் அதை தான் சொல்லணும். இன்னொன்று, நீங்கள் இவ்வளோ சென்சிபிளாக இருக்கீங்க, இவ்வளோ ப்ரில்லியண்டான ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகிறீங்க, இந்த ஒரு சின்ன ஒரு லேக்ல வந்து நீங்கள் வேறு யார் மேலேயோ தொடர்ந்து பேசுறதின் வழியாவோ, இல்லை ரிவ்யூவர்ஸ் தான் காரணம்னு சொல்கிறதின் வழியாவோ நீங்கள் அதை லூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களை நீங்கள் லூஸ் ஆகாமல் இன்னொரு படம் இதை விட ஒரு பெட்டரான ஃபிலிம், நான் இதுவே ஒரு பெட்டரான ஃபிலிம்னு தான் சொல்கிறேன், இதை விட நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு ஃபிலிமை கொடுத்து எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே கரைஞ்சி போயிடும். அந்த சக்ஸஸ் நான் முக்கியம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று, இந்த படம் அதுக்காக இது போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. காலம் கடந்து சில படங்கள் நிற்கும். இப்போ இன்றைக்கும் 1001 கொண்டாடப்படுறது இல்லையா, இன்றைக்கி அன்பைசியம் நல்லா இருக்கும் இல்லையா, அப்படி உண்மையான படைப்பாக இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் திரும்ப ஒரு பபுள் மாதிரி பாப்பப் ஆகும், பேசப்படும். அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த படம் வந்து ஓடிடிக்கான படமாக இருக்குது. தியேட்டருக்கெலாம் மேபி பீப்புளோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் லெவல் காரணமாக வந்து பார்க்க முடியாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ அவர் நல்ல படைப்பை கொடுத்துட்டாரு அவர். அதனால் அதுக்கப்புறம் வெற்றி தோல்வியில் இங்கே நிறைய பெரிய பெரிய இயக்குநர்கள் சைலண்டாக இருந்திருக்காங்க. ஹாலிவுட்லேருந்து நம்ம ஊர் வரைக்கும் நிறைய இயக்குநர்கள் வந்து நம்ம வேலை படம் எடுக்கிறது போவோம், அது வெற்றி தோல்வியெல்லாம் பீப்புள் முடிவு பண்ணிக்கிட்டோம்.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப எக்ஸ்பிரசிவாக எடுத்துக்க வேணாங்கிறது, இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அப்படி வேண்டாம் அப்படின்னு நமக்கு ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்க எடுத்துக்கிட்டாரு தேவையில்லை எனக்கு அப்படிங்கிறத உணர்வு. நம்ம அவர் நிஜமாக கொடுத்தது நல்ல படம் தான், அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்குது. பட் அவர் அதை அடுத்த படத்தில் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு பண்ணுவார் நம்புவோம். ஸோ ஹோப் நம்ம சின்ன சின்ன என்னுடைய கான்ஃபிளிக்ஸை நான் அதில் சொல்லியிருப்பேன். மற்றபடி படமும் நிறைவாக நல்ல படமாக தான் இருந்தது. இந்த டீட்டெயில் அனாலிசிஸில் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரி வேறு என்ன படம் எடுத்து டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம்? பழைய படமாக கூட இருக்கலாம், ஹேரா மாதிரியோ இல்லை வந்து அன்பே சேவ் மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது படங்களாக இருந்தால் சொல்லுங்கள். காம்ப்ளெக்ஸான மூவியாக இருந்தால் கூட நம்ம அதை டிகோட் பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான திரைப்படங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.